நாம் நின்றோடமா நம்ம கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். 1-7 வசனங்கள். நமக்கு நேரம் இல்லாததுனால கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலவையாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரனாகிய எலெயாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராக்கின் கூட்டத்தரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர்கள் இல்லை. எங்கள் தகப்பன் குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். மோசே அவர்களுக்கு நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலபயாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஆமென். இது ஒரு விசேஷித்தமான வேதபாகம். பைபிள்ல ஒரு சில ஸ்ட்ரேஞ்ச் விஷயங்கள் இருக்கு, வினோதமான காரியங்கள் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல தேவன் என்ன பண்றாரு சொன்னா, அதை கிராஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் செய்வார். கவனிங்க நல்லா. ஒரு ஆர்டர் ஒண்ணு இருக்கும், ஆனா தேவன் ஒரு சில விஷயங்களுக்காக அதை கிராஸ் பண்ணி கிருபையை கொடுத்து ஒரு விஷயம் செய்வார். பைபிள்ல அதெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு வினோதமான காரியமா இருக்கும். ஆமென். நீங்க அதை ஒரு சில காரியங்களை பார்க்கணும். யூதா இடத்துல தாமார் என்ன பண்ணாரு சொன்னா, பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அது பூமிக்கு வினோதமான காரியமா இருக்குது. ஆனா அது தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துது. புரிஞ்சா உங்களுக்கு? அதே போல பாத்தீங்க சொன்னா, ராகாப் சல்மோனா மேரேஜ் பண்ணிக்கும் போது அது வினோதமான காரியமா இருக்குது. ஒரு வேசிய இஸ்ரேலின் யூதன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது. ஆனா தேவன் என்ன வர்றாரு, அது வினோதமான காரியமா அந்த பெண்ணை விசுவாசியாய் பாக்குறார். ஆமென். அதே போல ரூத்தும் போவாச திருமணம் செய்து கொண்டு ஓபேத்தை கொண்டு வருகிறார். அதே போல பத்சேபால் இடத்துல சாலமோன் பிறகு. இதெல்லாம் கொஞ்சம் வினோதமான காரியமா இருக்குது, பாக்குறதுக்கு இந்த உலகத்தின் பார்வைக்கு அருவருப்பான காரியமா இருக்குது. ஆனா அதுக்கு பின்பதாக தேவனுடைய திட்டம் நிறைவேறுது அந்த பலவீனத்தின் மூலமா. ஆமென். அதே போல பைபிள்ல நீங்க அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வினோதமான காரியம் இருக்கு. சிலுவையில கூட பாத்தீங்க சொன்னா அந்த கல்லன் இல்லைங்களா, மிகாயல், அந்த கல்லனுடைய பேர் மிகாயல். அவன் என்ன பண்றான்னு சொன்னா, எந்த ஞானஸ்தானம் இல்ல, எந்த ஒரு காரியம் இல்ல, எந்த காரியமே இல்லாம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். வினோதமான விஷயம். அது ஒரு சில இடங்கள்ல மட்டும் நடக்கும், ஒரு பிரத்யேகமான எல்லா இடத்துலயும் நடக்காது. ஸ்பெஷல் மெரிட்ல வந்தவங்க எல்லாம் இன்று என்னோட கூட ராஜ்யத்துல விருப்பாய் பரதேசத்துல இருப்பாய்ன்னு சொல்லி, அந்த மாதிரி இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் வேதத்துல இல்லைங்களா. இங்கதான் பைபிள்ல இன்னைக்கு உலகம் வந்து பாத்தீங்க சொன்னா, பெண்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏறக்குறைய 2002 தான் பெண்களுக்கும் என்ன வேணும், சம உரிமை சொத்துலன்னு வந்துச்சு. ஆனா தேவன் யாத்திரையில அதை பிளான் பண்ணி வச்சாருங்க. அதான் பாக்குறோம். அந்த சட்டத்தை யாத்திரையின் செய்தியாளன் கொடுத்த சட்டத்தை பாக்குறோம். ஒரு சட்டம் புதுசா ஏற்றப்படும். அதான் இன்னைக்கு நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். நம்ம எல்லா காரியங்களும் இந்த காலத்துக்கு அடையாளமா இருக்குது. 3ஆம் யாத்திரையில நம்ம இருக்கிறோம். முதல் யாத்திரையும் 2ஆம் யாத்திரையும் 3ஆம் யாத்திரைக்கு முன் அடையாளமா இருக்குது. அங்க ஒரு கூட்டம் இருக்குமானால் அதை தொடர்ந்து எல்லாமே முன்னடந்ததே இப்பொழுது நடக்கிறதோ முன்னமே நடந்தது. அதை குறிச்சுதான் நீங்க பார்க்க போறோம். அந்த ஸ்ட்ரேஞ்சான வினோதமான பெண்களை குறிச்சு, அவங்களுக்காக தேவன் அமைச்ச சட்டத்தை குறிச்சு, நம்ம நார்மல் இல்லாம வேறொரு முறையில தேவன் அங்க காரியத்தை செய்யறாரு இல்லைங்களா. அதை குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காலத்தின் செய்தியில. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடு. கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாளில நீர் பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி. உங்களுடைய தெய்வீக பிரசனங்களோட கூட வரட்டும். மனுஷ ஞானங்கள் அல்ல ராஜா. அப்பா, இன்ஃபர்மேஷன் நெவர் பிரிங்ஸ் த லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது. ஐ மீன் ரெவலேஷன் ஒன்லி பிரிங்ஸ் த லைஃப்னு சொல்லப்படுது. நாங்க கூட ரெவலேஷனை உடையவர்களாய், அதுவே பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள வல்லது, எங்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல வல்லது ஐயா. அப்ப இந்த நாள்ல அந்த வெளிப்பாடுகள்னால இந்த நாள்ல பேசப்படுகிற செய்திக்காய் கூட நன்றி. பிள்ளைகள் நாங்கள் யாவரும் வார்த்தை கீழாய் நாங்கள் களி கூறட்டும். அப்ப அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நாங்கள் 6வது அந்த பரிணாமத்தை எங்களுடைய சரீரத்துல அப்பா எங்களுடைய ஆவியில உணரட்டும் ஐயா.
பலப்படுத்துங்க. வியாதியோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ராஜா, வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, நாங்கள் அக்கறை என்ற ஒரு காரியம் உண்டு, அதுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், என்னோட சரீரங்கள் இருக்கிறது என்பதை அந்த நிச்சயத்தை இந்த செய்தியினோட எங்களுக்கு கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க. அப்ப அந்த தேர்ட் புல் மினிஸ்ட்ரி இந்த வார்த்தையை நூடாக வெளிப்படுத்தும். பரிபூர்ண மண்பு ஒன்று மட்டுமே அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வல்லது, அது இந்த செய்தி கீழா இருக்கிறது. நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. பலவீனங்களை எடுத்து போடுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க, சந்தேகத்தின் நிழல்களை எடுத்து போடுங்க, கன நித்திரை ஆவிகளை எடுத்து போடுங்க ராஜா. எங்களை வார்த்தையின் கீழே கலிகூற செய்யுங்க. மனுஷ ஞானங்களை ஏற்று போடட்டும். நீரே அடியனை அபிஷேகிங்க. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் பெறப்பட்டு செல்லட்டும். அப்ப அநேகரை இது சந்திக்கட்டும் ராஜா. கர்த்தருடைய வார்த்தை கத்தாவே இருபுறமும் கருக்குள்ள பட்டய மாற்றம் அல்ல கத்தா, அது வல்ல சமட்டியா இருக்குது, அது கண்மலையை பிளக்கிறதா இருக்குது. அதுக்காக கூட நன்றி. இதனால நீர் கத்தாவே எங்களுக்குள்ள எல்லா விதமான பலவீனமான காரியங்களை பிளந்து கிறிஸ்துவை எங்களுக்குள்ள உருவாக்குங்க ஐயா. பலப்படுத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். அமைதியா உட்காருங்க. செய்தி கேளு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்காக கேட்ட செய்தியில களி கூர்ந்தீங்களா? உங்களுடைய பாகத்தை கட்டி கொண்டு கொண்டீங்களா? இனி திரும்ப இன்னொரு நம்மளுடைய பாகத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமென். போன வாரம் என்ன பண்ணணுமோ அதிகமான சீல்களை பிதுக்கணும். நமக்குள்ள சீல்கள் பிதுக்கப்பட்டுச்சா? இப்ப மருந்து போடுகிற வேலை, நம்மள பாகத்தை உணர்ந்து கொள்கிற வேலை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, நான் முக்கியமான காரியத்துக்குள்ள கடந்து போறேன். இன்னைக்கு எடுக்கிற செய்தியுடைய தலைப்பு daughters of firstborn to ask for inheritance in this third exodus. செய்தியுடைய தலைப்பு நான் திரும்ப வாசிக்கிறேன், அதை தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். daughters of firstborn அப்படின்னா என்ன அர்த்தம்? முதற் பேரானுடைய குமார்த்திகள். daughters of firstborn முதற் பேரானுடைய குமார்த்திகள். to ask எதுக்காக கேக்குறாங்க? ask for inheritance, சுதந்திரத்தை கேக்குறாங்க. in this third exodus, அதான் செய்தியோட தலைப்பு இல்லைங்களா? இந்த மூன்றாவது யாத்திரையில முதற் பேரானுடைய குமார்த்திகள் சுதந்திரத்தை கேக்குறாங்களாம். எதை கேக்குறாங்க? சுதந்திரத்தை கேக்குறாங்களா? இன்னும் சப்டைட்டில் ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னா, the daughters of செலபியாத் in this last days. செலபியாத்தின் குமார்த்திகள், இந்த கடைசி நாட்களில் செலபியாத்தின் குமார்த்திகள், அதான் செய்தியோட தலைப்பு. ஆமென். ஒரு வினோதமான தலைப்பு தான், வினோதமான காரியம் தான். இன்னைக்கு அதோட கூட உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இதுல கிறிஸ்துவையும் மனவாட்டியும் பார்க்கணும். தீர்க்கதரிசி சொல்றாருல, வேதத்துல இருக்கிற ஒரு பாகத்தை வாசிங்க, எது வரைக்கும் கிறிஸ்துவ நீங்க பார்க்கலையோ அது வரைக்கும் திரும்ப அதை வாசிங்கன்றார் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவ நீங்க பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்துவின் பாகமா இருக்கிற மனவாட்டியும் கூட பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாமே வேதம் முழுசும் நமக்கு பேட்டர்னா இருக்குது இல்லைங்களா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு பேட்டர்னா இருக்குது இல்லைங்களா? அந்த முதலாம் யாத்திரை, இரண்டாம் யாத்திரைக்கு, இரண்டாம் யாத்திரை, மூன்றாம் யாத்திரைக்கு பேட்டர்னா இருக்கு இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு நிஜம் இல்லாம நிழல் இல்ல. பழைய ஏற்பாடு நிழலா இருக்குது. நிழலா இருக்குதா? நிஜம் இல்லாம என்ன கிடையாது, நிழல் இல்ல. அப்போ பழைய ஏற்பாட்டா நிழல் இருக்குமானா நிழலை காட்டக்கூடிய நிஜம் இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நிஜம் முதல்ல நிழல் முதல்ல வந்ததானா? நிஜம் இருக்குது. நிஜத்தை காட்டக்கூடிய நிழல் தான் அங்க பிரதிபலிச்சிருக்கு. பழைய ஏற்பாட்டுல பாக்குற எல்லா காரியம் நிழலாட்டமான காரியங்களா இருக்குது இல்லைங்களா? தேவன் என்ன பண்றாரு சொன்னா, யாத்திரையை தொடங்குறார். எங்கன்னு சொன்னா ஒரு செய்தியாளன் கீழே நாமளும் கூட எங்க இருக்கிறோம்? ஒரு யாத்திரையில இருக்கிறோம். 3 யாத்திரைகள் இருக்கு. முதல் யாத்திரை என்ன செய்யுது? எங்க கொண்டு போச்சு? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலைக்கான தேசத்துக்குள்ள கொண்டு போச்சு இல்லைங்களா? ஒரு மாம்சரதியான அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலைக்கான தேசத்துக்கு கொண்டு போச்சு. 2ஆம் யாத்திரை எதை காட்டுச்சு? ஒரு மாம்சரதியான நிலையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு, நியாய பிரமாணத்திலிருந்து கிருபை கொண்டு போச்சு. 3வது யாத்திரை எதை காட்டுது? இந்த உலகத்து வேதனை, வியாகுலம், கஷ்டம், நோய், மரணம் அப்படின்ற அதை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலிருந்து வேறு ஒரு உலகத்துக்கு, மரணமே இல்லாத ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது. அதான் 3ஆம் யாத்திரை. இந்த 3ஆம் யாத்திரை தான் ரியலா? 3ஆம் யாத்திரை தானே ரியல். அப்ப 3ஆம் யாத்திரையை காட்டக்கூடிய முதல் யாத்திரையோ 2ஆம் யாத்திரையோ நிழலாட்டமான காரியங்களா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அது எல்லாமே நமக்கு பேட்டர்ன், அதுல இருக்கிற ஒரு விஷயம் பேட்டர்ன் இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அதுல இங்க ஒரு காரியம் இருக்குது. இதுவுமே நமக்கு முன் அடையாளமா, முன் நிழலா, முன் அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப கவனிங்க, இங்க ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுறேன். வேதத்தை எப்பவுமே ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ரியாலிட்டியை பார்க்கணும். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்கணும். தேவன் அங்க சொல்லப்பட்ட அங்க ஸ்டோரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். அந்த ஸ்டோரி என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். அந்த புரிஞ்ச பின்பதாக தான் அந்த ரியாலிட்டி உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வேதாகமத்தை வாசிங்க அப்படின்னு சொல்றேன். தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் ரீட் த பைபிள் அண்ட் தென்
ப்ரே அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வேதத்தை வாசிக்கணும் இல்லைங்களா? அதுலதான் நமக்கான திருஷ்டாந்தங்கள் இருக்கு. அதுலதான் உங்களையும் என்னையும் பார்க்க முடியும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்க போதுன்றதை பார்க்க முடியும். அதனாலதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற சோதனைகள் எப்படி இருக்கும், அதை எப்படி ஜெயம் கொள்வது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்கும் அதுல பதில் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க சகோதர சகோதரியே, இங்க முக்கியமான விஷயம் யாத்திரையில நடக்குது. எங்க நடக்குது? யாத்திரையில நடக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இதோடைய தொடர்ச்சியை உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்க எகிப்து இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து ஒரு செய்தியாளன் கீழே இருக்கிறாங்களே, ஒரு செய்தியாளன் கீழே இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆசாரியன் உண்டு, ஒரு ஆசரிப்பு கூடாரம் உண்டு, ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. தேவன் கோத்திரங்களை ஜனங்களை பிரிச்சு வச்சிருக்கிறார். எங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார்? எங்க எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரா? இவங்க யாத்திரையின் பிரயாணத்துல இருக்கிறாங்க, இன்னும் தேசத்துக்குள்ள போய் சேரல இல்லைங்களா? இப்ப ஒரு இடத்துல திருதரிசி எதுக்கு ஒப்பிடுறார்? பரிசுத்தாவிக்கு ஒப்பிடுறார். ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நிஜமா பெற்றுக்கொள்ள இருக்கிற 6th டைமென்ஷனா இருக்கு. சுவாசிக்கிறீங்களா? அப்போ கவனிங்க நல்லா. இப்ப நல்லா கவனிங்க, நம்மளுக்கு கூட ஒரு தேசம் வேணும், அதான் பரிசுத்தாவின்றோம். அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள பெற்றிருப்பது அப்படின்றது இந்த உலகத்துல பெற்றிருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நிஜமாவே பரிசுத்தாவின் ராஜ்யம்ன்றது 6th டைமென்ஷன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த இடத்துக்கு தான் நம்ம போக விருப்பப்படுறோம். விசுவாசிக்கிறீங்களா? எனவே இந்த பேட்டர்ன்ல கவனிங்க, திருதரிசி நம்ம கொடுத்திருக்கிற எல்லா சுதந்திரமும் எதுக்குள்ள இருக்குது? பரிசுத்தாவிக்குள்ள. திருதரிசி சொல்றாரு இல்லையா, பரிசுத்தாவி ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டீங்களா, தேவன்கிட்ட தனியா எந்த ஸ்பெஷலும் தனியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு வியாதி போகணும், கண்ணீர் போகணும், வேதனை போகணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் தேவன் எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? பரிசுத்தாவிக்குள்ள வச்சிருக்காரு. பரிசுத்தாவின்றது என்ன? இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகுது, மனுஷனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுதான் பரிசுத்தாவி இல்லைங்களா? அப்ப அந்த பரிசுத்தாவிக்குள்ளதான் தேவன் வச்சிருக்கிற எல்லா கிஃப்ட்ஸும் எல்லா சுதந்திரங்களும் அதுக்குள்ள இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம எங்க போகணும்? இந்த டைமென்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் டைமென்ஷனுக்குள்ள போகணும். அதான் நமக்கான தேசமா இருக்குது. இனி சரீரத்துக்குள்ள பெற்றிருக்கிறோம், ஆனா இந்த உலகத்துல ஒரு நாள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம போறோம் இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? பேட்டர்ன் புரியுதா? உங்களதான் பேசுறேன், செய்தி ஃபாஸ்டா போகணும், எனக்கு நேரம் இல்லை, ஃபாஸ்டா நான் போறேன். ஆமென். இப்ப பாருங்க என்ன நடக்குது, என்னாகவும். இப்ப கவனிங்க நல்லா. யாத்திரையாகவும் என்ன செஞ்சுன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வனாந்தரத்துக்கு கொண்டு போச்சு. எங்க போச்சு? வனாந்தரத்துக்கு கொண்டு போய் சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு கொண்டு போச்சு. தேவன் 20வது அதிகாரத்துல சீனாய் மலையின் அடிவாரத்துல நியாயப்பிரமாண சட்டங்களை கொடுக்கிறார். அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நியாயப்பிரமாணத்தை சட்டங்களை கொடுத்து தேவனோட தேசத்துக்குள்ள போறது முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வர்றாரு இல்லைங்களா? இப்ப ஒரு மனுஷன் வந்து ஒரு காரியத்துக்கு ஆப்டா இல்லாம அந்த இடத்தை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டுங்களா? உங்களுக்கு கரெக்டுங்களா? ஒரு இடத்துக்கு ஆப்டா இருக்கணும். தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையில இருந்தாங்க. எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, அவரோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்றதுன்னு தெரியல, ஒரு குட் மாரல் லைஃப் இல்ல, உண்மையான தேவன்றது என்னன்னு தெரியல. ஆனா அவங்கதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் இல்லைங்களா? அதே போல நாமளும் வந்து முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், தேசத்துக்கான முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம தான். ஆனாலும் அந்த தேசத்துக்கு ஃபிட்டா இருந்தோமானா இல்ல. அதுக்காக தேவன் ஒரு செய்தியாளர் அனுப்பி நம்மளை ஃபிட் பண்ணும்படிக்கு எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? செய்தியாளனுக்கு இல்ல, தேவன் 42 ஸ்டேஷன் வச்சு ஒரு ஸ்டேஷன்ஸ்குள்ள ஒரு அனுபவத்துக்குள்ள தேவன் வழியெடுத்து கொண்டே வரார். அதுல பாத்தீங்கன்னா சொன்னா யார் ஃபிட் ஆவாங்க அப்படின்றது அது மூலமா உறுதிப்படுது. அப்ப அதுல அந்த தேசத்துக்கு ஃபிட் ஆகாதவங்க எல்லாம், சுதந்திரத்துக்கு உரிமையாளர்கள் இல்லாதவங்க எல்லாம் அதுல கலந்து போறாங்க. பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு இடத்துல தேவன் ஒரு அனுபவத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அது மாதிரிதான் நம்மளும் கூட யாத்திரையில இருக்கிறோம். நமக்கும் ஒரு அனுபவம் இன்னைக்கு ஸ்டேஷன்ல நடக்குது. 42 ஸ்டேஷன்ஸ், 42 கேம்ப்ஸ், 42 இடத்துல அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? நிறுத்தி 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 கொண்டு போனார் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பேட்டர்ன் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்த விஷயம். இப்ப இஸ்ரேல் ஜனங்க கேட்கறாங்க, சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு கிரமத்துல இல்ல. அப்படி அப்படியே வந்தாங்க. சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு அவங்க வந்த பின்னாடி தேவன் அவங்க செய்தியாளர் மூலமா அங்க எங்க போனார்னு சொன்னா மலை மேல போய் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார். 12 கோத்திரம் எப்படி பாளையம் இறங்கணும், அவங்க லைஃப் எப்படி இருக்கணும், அவங்களோட ஆராதனை முறைமை எப்படி இருக்கணும், தேவன் எப்படி பலி செலுத்தணும், எப்படி ரத்தத்தோட அணுகணும், யார மேரேஜ் பண்ணணும், யார மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா சட்டங்களையும் சீனாய் மலையில கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி ஜனங்கள் வராங்க. காதேஸ் பர்னேயா கொண்டு வர்றாரு. காதேஸ் பர்னேயா கொண்டு வரும்போது இந்த சட்டங்கள்லாம் வச்சு, இந்த திட்டங்கள்லாம் வச்சு யார் யார் நிக்கிறாங்கன்றது அங்க தெரியுது. அப்ப 2ஆம் வருஷத்துலயே அவங்க காதேஸ் பர்னேயாக்கு வந்துடுறாங்க. வந்த பின்பதாக அங்க முறுமுறுக்கா என்ன பண்றாங்க ஜனங்கள் ஆரம்பிக்கிறாங்க. தேவன் சொல்லிட்டாரு, உங்களை யாரும் தேசத்துக்குள்ள போறதுலன்னு சொல்லி அங்கேயே அதை வச்சு சுத்த வைக்கிறார். இதுதான் பேட்டர்ன். புரிஞ்சா உங்களுக்கு? இதான் பேட்டர்னா? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது. தேவன் சொல்றாரு, எல்லா தேசத்துக்குள்ள போகும்போது எப்படி தேசத்தை பிரிக்கணும். இங்கே உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்ற இந்த விஷயத்த சொல்றேன், நீ வாச்சிருப்பீங்க. தேவன் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ஜோஷுவா தேசத்தை பங்கிடும் போது யாருமே சண்டை போட்டுக்கவே இல்லை. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 10 சென்ட் லேண்ட் இருந்தா 2 பேரும் தான் சண்டை போடுறோம். அண்ணன் தம்பிக்கு சண்டை போடுறோம், கத்தி எடுத்து நின்றுகிறாங்க.
புரியுதுங்களா? ஆனாங்க 12 கோத்திரம் இருக்கிறாங்க, ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு சண்டை கோத்திரத்துக்குள்ள நடக்கல. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவங்களுக்கு முன்பதாகவே நியமித்திருந்தார். யாக்கோபின் மூலமாவே, தீர்க்கதரிசியாக யாக்கோபின் மூலமாவே ஒரு கோத்திரத்துக்கு என்ன லேண்ட்ன்றதை தீர்க்கதரிசனமா உரைத்திருந்தார். அதன்படியே ஒரு குமாரன் பிறக்கும் போது கோத்திரத்துல தன் தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவன் இந்த கோத்திரத்துல இந்த இடத்துல பிளேஸ் ஆவான் அப்படின்றத தேவன் தாயின் மூலமா முன்னுரைக்க செய்திருந்தாராம். பேட்டர்ன் பாருங்க. அதுக்கப்புறம் ஜோஷுவா வரும்போது ஒருத்தருக்கும் தன்னுடைய ஸ்தானம் அதுல எங்க இருக்க போகுதுன்றத உணர்ந்தவனா இருந்தா, அதனால அவன் வேறொருத்தருடைய ஸ்தானத்தை அவன் எடுக்கவே இல்லை. பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? இங்க சண்டையே கிடையாது, பரிசுத்தாவிக்குள்ள பிரச்சனையே கிடையாது. கரெக்டா தேவன் யாருக்கு எந்த இடத்த கொடுக்கணுமோ அந்த இடத்த முன்பதாக நியமித்திருந்ததுனால இங்க பரிசுத்தாவியில இருக்கிற இந்த கோத்திரத்துக்கு சுதந்திரம் யாருமே என்ன பண்ணல, வேறொரு ஸ்தானத்தை எடுக்கவே இல்லை. இவ்வூழியத்துல இது பொருந்தும். ஏன் பிரச்சனைன்னு சொன்னா அவன் பரிசுத்தாவிக்கு இல்ல, என்னுடைய ஆத்மாக்களை பிச்சுட்டான் பிரதர், இவர் அந்த ஸ்தானத்துல இல்ல பிரதர், இவர் ஊழியக்காரர் இல்ல பிரதர், இவர் விசுவாசி இல்ல பிரதர், இவர் போதகர் இல்ல பிரதர், இவர் அப்போஸ்தலர் இல்ல பிரதர், இவர் மினிஸ்ட்ரியே இல்ல பிரதர். பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியே இல்ல, பரிசுத்தாவிக்குள்ள இல்ல இருந்தான்னு சொன்னா அவங்க சண்டை போட மாட்டாங்க. அவங்க ஸ்தானத்தை அவங்க அறிஞ்சிருப்பாங்க, வேறொரு ஸ்தானத்துக்குள்ள போக மாட்டாங்க. மனாசே எப்ராயிமுக்குள்ளையும், எப்ராயிம் யூதாக்குள்ளையும், யூதா கீழே யூதா செபிலோனு கூடயும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. யாருக்கும் எல்லாரையும் தேவன் கரெக்டா அதோட ஸ்தானத்தை பிளேஸ் பண்ணி நிறுத்தி அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த பேட்டர்ன் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா மோசேயின் மூலமா ஏற்படுத்தினார். இவங்க இந்த தேசத்துல இருக்கணும், இவங்க இந்த தேசத்துல இருக்கணும், இந்த எல்லை இவங்க தேசம் இந்த எல்லைன்னு சொல்லி தேவன் வச்சிருந்தார். மோசே சொன்னதை வச்சிருந்தார். மோசே சொன்னதை ஜோஷுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இல்லைங்களா? மோசே சொன்னதை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்? உங்களோட பேசுறேன், புரிதுங்களா உங்களுக்கு? நான் இன்னும் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கிறேன், நான் காரியத்துக்குள்ள போகணும். அப்ப அப்படி போகும்போது தேசத்துல சுதந்திரம் கொடுக்கணும். அப்ப தேசத்துல சுதந்திரம் கொடுக்கும் போது எல்லாமே ஆண் வாரிசுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஆண் வாரிசுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்துல யாக்கோபின் மூலமா 48, 49வது அதிகாரத்துல 49வது அதிகாரம் நீ வாசிங்க. 12 கோத்திரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு சொல்றாரு. யாரு? யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இஸ்ரேல் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவங்க அந்த ஆசீர்வாதத்துல தீர்க்கதரிசனமா இருக்குது. அவங்க தேசத்துல எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகணும்ன்றது அதை சொல்லப்பட்டிருக்கு. அது மாம்ச ரீதியான தகப்பன். அவளை ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே கூட ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். உபாகமத்துல போய் வாட்சி பாருங்க, அவரு கூட தேசத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்ப இது பேட்டர்ன், இது பேட்டர்ன். எல்லா வீட்லயும் வம்சவழியில ஆண் இருக்கான், ஆப்ஸ்பிரிங். அவன் என்ன சொன்னா வித்து, வம்சாவளி வித்து இருக்கிறான். அவன் என்ன பண்ணும், தன் தகப்பனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கணும். தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு வந்தாகணும், அந்த சுதந்திர வீதம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி தேவன் கரெக்டா பிளான் பண்றாரு. பிளான் பண்ணும்போது இங்க ஒரு விஷயம் இருக்குது, இங்க ஒரு விஷயம் இருக்குது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அடுத்தது இப்படி இது பிரச்சனை இல்லை. இந்த சட்டத்திட்டமா தேவன் கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? இவன் இந்த கோத்திரத்துல இருக்கணும், மனாசேயா இந்த கோத்திரத்துல இருக்கணும். இதுதான் இந்த காட்டுறேன் பாருங்க, பாருங்க. இதான் 12 கோத்திரம் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகணும்னு சொல்லப்படுது. இங்க சிமியோன் கோத்திரம் தேசத்துல இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும். உங்களுக்கு தெரியுது, நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இது சவக்கடல், இது யோர்தான் நதி, இது என்ன இருக்குது லேசர். கவனிங்க நல்லா ஒரு சார். பவர் இல்ல, பவர் இல்ல. கவனிங்களா? இது சிமியோட கோத்திரம், இது யூதா கோத்திரத்துக்குரியது இல்லைங்களா? இது ரூபனு, இது காத்து, இது மனாசையுடைய பாதி கோத்திரம். இங்க மனாசையோட பாதி கோத்திரத்துக்கு அங்க பாதி கோத்திரம். கவனிங்களா? இங்க இசக்காரு, இங்க ஜெபுலோன், இங்க ஆசேர், இது நப்தலி, இது எப்ராயிம், இது தான், இது பெஞ்சமின். இத 12 கோத்திரத்துக்கான இடத்த தேவன் என்ன பண்ணாரு, முன்பதாக பிளான் பண்ணி யாக்கோபின் மூலமாவோ மோசேயின் மூலமா தேவன் பிளான் பண்ணி என்ன பண்ணாருங்க வச்சிருக்கிறார். இது பிளாட்டன். இது ஆண், ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆண் வாரிசுகள்லாம், ஏன்னா அவங்க ஆஃப் ஸ்பிரிங்கா இருக்கிறாங்க இல்லைங்க, வம்சாவளியுடைய வித்துக்களா இருக்கிறாங்க. அவங்க தான் வம்சாவளியை கொண்டு போகணும். இப்படி ஒரு எல்லா சட்டத்தையும் தேவன் கொடுத்துட்டாரு. இங்க ஒரு கூட்ட பெண்கள் இருக்கிறாங்க. கவனிங்களா? அதை நான் வாசிக்க சொன்னேன் நானு. என்ன நடக்குது பாருங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீனின் மகரான கீலேயாத்துக்கும் ஏபேருக்கும் கீலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாக இருந்த செலவையாத்தின் குமார்த்திகளாகிய எத்தனை பேர் வந்து பாருங்க, எத்தனை பேர் வந்து பாருங்க. நான் சொல்றேன், யோசேப்பு, மனாசே, மாகீர்,
கீலேயாத், அப்புறம் ஏபேர், அப்புறம் செலபியாத், அப்புறம் தான் 7வது 7th ஜெனரேஷன்ல ஒரு பெண் கூட்டம் இருக்குது. யோசேப்புல இருந்து, யோசேப்பு யாருக்கு அடையாளம் பரிபூர்ணமா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பேசுறது புரியுதா? கிறிஸ்து சன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இல்லைங்களா? செழிப்பின் குமாரனா யோசேப்பு. யோசேப்புல இருந்து 7 ஜெனரேஷன் வந்த போது 7வது ஜெனரேஷன்ல ஆண்கள் கிடையாது, ஒரு கூட்ட பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? கரெக்டுங்களா? நம்ம எத்தனை ஜெனரேஷன்? 7th ஜெனரேஷன் 7ஆம் சபை காலத்துல இருக்கிறோம். ஒரு கூட்ட பெண் கூட்டம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? இப்போ கவனிக்கலாம். வந்துட்டு என்ன பண்றாங்க சொன்னா, மோசஸ் இருக்கிறார் அந்த காலத்துல. மோசஸ் செய்தியாளர்களுக்கு அடையாளம், யாத்திரையின் தூதன் மோசஸ். கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப என்ன நடக்குது பாருங்க. நான் எல்லா காரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பொருத்தி காட்டே வரேன். கவனிங்க நல்லா. இப்ப இவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, ஆசரிப்பு கூடார வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஆசாரியனுக்கும் அலையாசருக்கும் பிரபிகளுக்கும் அனைத்து நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்துல மரமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தன்னுடைய பாவத்துல மரித்தார். ஒரு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். நாம எங்க இருக்கிறோம்? இப்போ யாத்திரையில இருக்கிறோம். எத்தனாவது ஜெனரேஷனா இருக்கிறோம்? கரெக்ட். இப்ப நம்ம அங்க பாக்குறோம், அங்க 5 பெண்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பெண்கள் இருக்கிறாங்க. வந்து கேக்குறாங்க, நீங்க சட்டத்தை கொடுத்துட்டீங்க, செய்தியாளர் சட்டத்தை கொடுத்துட்டாங்க, இப்போ என்ன செய்யறாங்க சொன்னா, நீங்க என்ன வேணும்? சுதந்திரம் வேணும். இப்ப நாங்க எல்லாம் எங்க அப்பனுக்கு எங்க தகப்பனுக்கு என்ன இல்ல? ஆண் பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகள் மட்டும் தான் இருக்கிறோம். எங்க அப்பா வம்சாவளியில ஆண் பிள்ளைகள் இல்ல, பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறோம். இப்போ சட்டத்தின்படி ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் வாரிசு உரிமை, பெண் பிள்ளைகளுக்கு என்ன இல்ல? வாரிசு உரிமை இல்ல. அதனால ஆனா எங்களுக்கு வாரிசு உரிமை வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுதான் விஷயம். ஏன்னா சட்டம் அது வரைக்கும் இல்ல. யார் கேட்கறது? யார் கேட்கறதுங்க? 5 பெண் பிள்ளைகள் வந்து கேட்கறாங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி கேஸே இல்ல. நம்ம எப்ப கேஸ் வருது? 2003 தான் இந்தியாவில் அந்த சட்டமே வந்துச்சு, பெண்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போங்க? 2003. கரெக்டுங்களா பிரதர்? 2003 தானங்க. ஆனா எப்போங்க? 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த சட்டத்துக்காக ஒரு பெண்கள் போய் கேக்குறாங்க, என்ன வேணுங்க? எங்களுக்கு சுதந்திரம் வேணும், கொடுங்க. பைலாவே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல தேவன் சீனான் மேல சட்டத்தை கொடுத்தாரு சில ஜனங்களுக்கு எல்லாம். அந்த சட்டத்துல இந்த ரூல்ஸ் கிடையாது. இருந்துச்சா? இல்ல. இப்போ இவங்க வந்து கேக்குறாங்க, இல்ல சுதந்திரம் வேணுமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் பேட்டர்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம விஷயத்த பில்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இப்போ அது கீழே பாருங்க, மேலும் அது கீழே பாருங்க, முக்கியமான விஷயம். செலவியாத்தின் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே அவர்களுக்கு நியாயத்தை கர்த்தருடைய சன்னிதியில கொண்டு போனாங்க. அவங்க வந்து கேக்குறாங்க, மோசேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ எல்லாம் கரெக்டா பண்ணோம், ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து கேக்குறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியும். மோசே யார்கிட்ட கொண்டு போறாரு? கவனிங்க நல்லா. தேவன்கிட்ட கொண்டு போறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலவியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான், தேவனே சொல்லிட்டாரு. இப்போ அவங்க கேட்கறது கரெக்ட் தான், நியாயம் தானே அவங்க கேட்கறது, அவங்க கேட்கறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லியாச்சு. அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவளை தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்துக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இப்ப என்ன பண்ணு? சட்டத்தை நியூ பைலாவை போடு, புது சட்டத்தை ஏற்று மோசே. அவங்க கேட்கறது கேட்டு இப்ப அவங்களோட சுதந்திரத்தை அவன் சகோதரருக்குள்ள ஏற்படுத்து. அப்ப அந்த சட்டம் கீழே வருது பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரன் நோக்கி ஒரு குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை குமார்த்தி கொடுக்கணும், சட்டம் ஏற்படுச்சு. அப்படிங்களா? இது இப்ப சட்டம் எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சு? எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சுங்க? உங்களதான் கேக்குறேன். எப்ப கொடுத்தாங்க அந்த சட்டத்தை? யாத்திரையில கொடுத்தாங்க. யோசேப்பு காலத்துல இருந்து இல்ல. யோசேப்பு காலத்துல இந்த சட்டம் இல்ல. 7 ஜெனரேஷன் வருது. 7வது ஜெனரேஷன் வரும்போது ஆண்கள் யாருமே கூட, பெண் மட்டும் தான் இருக்கிறான். இப்போ இந்த காலகட்டத்துல இந்த சட்டத்துக்கான தேவை வருது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் இன்னைக்கு வேத பாடம் மாதிரி கொண்டு போறேன். கவனிங்க, வேத பாடம் மாதிரி கொண்டு போறேன். தயவு செஞ்சு கவனிங்க நல்லா. எங்கேயோ பேசுவேன் நினைக்காதீங்க. நான் விஷயத்துக்கு வரேன். அதுக்கு முன்பதாக இந்த அஸ்திபாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு இந்த அஸ்திபாரம் வேதத்துல நீங்க வாச்சிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த அஸ்திபாரத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் நம்ம பாகத்தை இதுல புரிஞ்சு கொள்ள முடியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, நான் சொல்லப்படுச்சு. அப்ப அவனுடைய குமார்த்தியும் இல்லாத இருந்தால் அவனுக்குரிய சுதந்திரம் சகோதரனுக்கு கொடுக்கணும். ஒருத்தனுக்கு குமாரன் இருந்தா அவன் சுதந்திரத்தை யார் கொடுக்கணும்?
குமாரனுக்கு கொடுக்கணும், குமாரன் இல்லாம குமார்த்தி கொடுக்கணும், குமார்த்தி இல்லைன்னு சொன்னா அவனுடைய சகோதரனுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அவனுக்கு சகோதரனம் இல்லாத இருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்கணும். எனக்கு சகோதரன் இல்லை அப்படின்னு சொன்னா என் தகப்பனுடைய பிள்ளைய சகோதரன் இருக்கிறா இல்லையா, என்னுடைய சித்தப்பா பெரியப்பாவோட பிள்ளைகள் அவனுக்கு கொடுக்கணும். அவன் தகப்பனுக்கும் சகோதரர் இல்லாம இருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனை கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமா கொடுக்கணும், கெய்ன்ஸ்மேனுக்கு கொடுக்கணும். இது கர்த்தர் மோசேலை கட்டளைப்படியே இஸ்ரேல் புத்தருக்கு நியாய விதி பிரணமா இருக்க கடவுள் என்று சொல் அப்படின்றார். இப்போ ஒரு புது பைலா இங்க பாஸ் ஆகும், புது பைலா வருது. இந்த பைலா படி பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். கவனிங்க நல்லா. இப்போ இந்த ரூல்ஸ் போட்டாச்சு. இந்த ரூல்ஸ் போட்ட பின்னாடி இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, அந்த பெண் மரிச்சதோட சுதந்திரமா போயிடுதே. கரெக்டா? ஒரு ஆணுக்கு தான் ஆப்ஸ்பிரிங் இருக்கு, ஒரு ஆணுக்கு தான் வம்சாவளி தொடர்ச்சி இருக்கு. வம்சாவளி தொடர்ச்சி பெண்ணுக்கு கிடையாது. பெண்ணுக்கு கூட தேவன் சொல்லிட்டாரு, பெண்ணுக்கு என்ன இல்லைங்க, பெண்ணுக்கு என்ன இல்லைங்க, வம்சாவளி வராது. அப்ப அடுத்த சிக்கல் வருது, அடுத்த சிக்கல் எங்களுக்கு வருது. பெண்களுக்கு கொடுத்துட்டோம் சரி, அந்த வம்சாவளி வரக்கூட வராம போச்சுன்னா அந்த அந்த சொத்து எங்க என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு இந்த 12 கோத்திரமோ அந்த 12 கோத்திரத்துக்குரிய குடும்பங்கள், இப்போ ஒரு கோத்திரத்துல ஒரு 15 குடும்பம் இருக்குன்னா அந்த 15 குடும்பம் மட்டும்தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் தேசத்துல. அப்ப என்ன பண்ண முடியும்? யாராவது வித்தா கூட 49 வருஷத்துக்கு அப்புறம் சொத்து என்ன ஆயிடுங்க, ஜூப்ளி வருஷம் வரும்போது ஜூப்ளி எக்காலம் ஊதும் போது அந்த சொத்து திரும்ப ஆயிடும். கரெக்டுங்களா உங்களுக்கு? இது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, வேதத்தை நீங்க வாசிக்காதனால இந்த விஷயத்த சொல்றேன், இல்லைன்னா நான் ஃபாஸ்டா செய்திக்குள்ள போயிடுவேன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியணும். அப்போ இங்க இருக்கும்போது இந்த இடத்துல எங்க நடக்குது, யார் எந்த விஷயத்துக்கு நடக்குதுன்னு சொன்னா, இந்த தேசத்துக்குள்ள இன்னும் அவங்க போகல. எங்க இருக்கிறாங்க? இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க? யாத்திரையில இருக்கிறாங்க. காதேஸ் பர்னேயால இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சீனாய் மலையில சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. சீனாய் மலையில இருக்கிற சட்டத்துல இது இல்ல. காதேஸ் பர்னேயாவுல இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் நடக்குது. இது கேக்குறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் காதேஸ் பர்னேயால இருந்து புடிச்சு மோவாபின் சமனான வெளிகளுக்கு வராங்க. எங்க வராங்க? இதான் மோவாப். இது இந்த இடத்துல மோவாப் இங்க இருக்கா, அங்க பாருங்க, மோவாப் இல்லைங்களா? மோவாபின் சமனான வெளி இந்த இடத்துலதான் அவங்க கேக்குறாங்க கடைசியா. புரிஞ்சுங்களா? இங்க தேசத்துக்குள்ள போக வேண்டியதான். தேசத்துக்குள்ள போய் சுதந்திரிச்சிட்டாங்கன்னா தேசம் அவங்களுடைய ஆயிடும். இப்ப இந்த 5 பேர் வராங்க, தேசத்துக்குள்ள போனோம். நெக்ஸ்ட் அவங்களுடைய இடம் எதுவா இருக்குது? கானான சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கிராஸ் பண்ணும். யோர்தான் எதுக்கு அடையாளம்? மரணத்துக்கு பின்பதாக நம்ம தேசத்துக்குள்ள போகும்போது என்னுடைய சுதந்திரம் என்னன்ற கேள்வி அங்க வருது. யாருக்கு? 7th ஜெனரேஷன்ல ஒரு 5 பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? இப்போ அடுத்தது இதுதான் நம்ம என்ன பண்ண போற பாக்குறோம். இந்த பெண்கள் யார்? அந்த பெண்கள், அந்த 7 பேர் யாரு? அந்த சுதந்திரம் ஏன் அவங்க கேட்டாங்க? என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? அது எப்படி நமக்கு பொருந்துது? இதான் விஷயம். அந்த பெண்கள் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி யாத்திரையில பொருந்தணுமா இல்லையா? அந்த 7 ஜெனரேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த சட்டம் இந்த காலத்துல ஏற்றப்பட்டிருக்கணுமா இல்லையா? விளங்குதுங்களா உங்களுக்கு? உங்ககிட்ட தான் பேசுறேன், புரிஞ்சுங்களா? கவனிங்க சகோதர சகோதரியே, இந்த பெண்கள் கல்யாணம் ஆகாதவங்க. இந்த பெண்கள் யாருங்க? கல்யாணம் ஆகாதவங்க. ஆனா சுதந்திரத்து மேல தாகம் கொண்ட ஜனங்களா இருக்கிறாங்க. தேவன் கொடுக்கிற இதுல யாத்திரையின் மூலமா வர்ற தேசத்தை குறிச்சு, சுதந்திரத்தை குறிச்சு, மீட்பை குறிச்சு தாக வேட்கை அவங்களுக்கு இருக்குது. எதை குறிச்சு இருக்கு? கவனிங்க நல்லா. மீட்பை குறிச்சும் தாகத்தை. மீட் பண்ண என்ன அர்த்தம்? மீட் பண்ண அர்த்தம் வாட் இஸ் ரெடம்ஷன். ஒரு பொருள் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்துச்சு, அது வீழ்ந்து போச்சு, மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுதான் மீட்பு. ஆக்சுவலி மீட்புனா ஆல்ரெடி இது நம்மளுடையது, ஆல்ரெடி நம்மளுடையது. அப்போ மீட்பின் ஜனங்களுக்கு தான் சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம்னா என்னங்க? சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னா சுதந்திரம். நம்ம இந்த தேசத்துல ஏறக்குறைய 200-250 வருஷமா வெளிநாட்டுக்கிட்ட என்ன அடிமைகளா இருந்தோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அடிமைகளா இருந்தோம். நம்ம என்ன பண்றோம்? லிபர்ட்டி, சுதந்திரம் நமக்கு கிடைச்சி. சுதந்திரம்னா சுதந்திரவாளிக்கு தான் சுதந்திரம். புரிஞ்சா உங்களுக்கு? ஹையருக்கு தான் என்னங்க? இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும். சுதந்திரவாளி தான் சுதந்திரம் கிடைக்கும். இல்லை, புரியுதுங்களா பிரதர்? ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு சுதந்திரவாளி அவன் தான். சுதந்திரவாளி அல்லாதவனுக்கு சுதந்திரம் கிடைக்காது இல்லைங்களா? அப்போ சுதந்திரவாளியும் சுதந்திரமும் மீட்போட சம்பந்தப்பட்டது. கரெக்டுங்களா? நான் பேட்டர்ன் நீங்க அமைக்கிற புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு நபர் இங்க 1947ல எனக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, இந்த இடத்துல நான் இங்க இருந்தேன்னு சொல்லி அவன் கொடி ஏத்துறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க?
என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். அவன் வந்து சுதந்திர தினத்தை கொண்டாட முடியுமா? இந்தியாவில் வசிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்களேன், கொண்டாடு. ஏன் கொண்டாட முடியாது? அவன் இந்த இடத்துக்குரிய மண்ணின் மைந்தன் கிடையாது. அவன் உண்மையான இடத்துக்கான சுதந்திரவாளி கிடையாது, இல்லைங்களா? இப்ப சுதந்திரவாளிக்கு தான் சுதந்திரம் சொந்தம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ சுதந்திரவாளிக்கு சுதந்திரம் சொந்தம். சுதந்திரம்ன்ற வார்த்தைக்கு முன்பதாக என்ன இருக்குது? அடிமைத்தனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அடிமைத்தனம் வந்து எதனால? அடிமைத்தனத்துல மீட்பு வருது. அடிமைத்தனம் வரணும், அடிமைத்தனத்துல மீட்பு வரணும். மீட்புல இருந்தா சுதந்திரவாளிக்கு சுதந்திரம் கிடைக்கணும். இந்த பேட்டர்ன் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன் எல்லாம் புரியுதா? புரிஞ்சுங்க நல்லா. இப்போ நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், வாசிங்க பாருங்க. இப்போ சுதந்திரம் மீட்போட சம்பந்தப்பட்டது. சுதந்திரம்னா என்னங்க? இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது நில உரிமை. அந்த உரிமை, உடைமை, அதான் என்னுடையது. என் வம்சாவளி, என் தாய் தகப்பன்மாருடைய சுதந்திரம் அது. அப்ப இந்த இந்திய தேசம் யாருக்கான சுதந்திரம்? என்னுடைய தாய் தகப்பான என் வம்சாவளிக்குரியது இந்த இடம். இந்த இடம் என்ன பண்ணுச்சு? ஒரு நாள்ல வந்து வேறு ஒருத்தனால என்ன பண்ணுச்சு? அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இந்த இடம் எங்களுக்கு கூட விட்ட போயிடுச்சு. நாங்க இங்கே இருந்தோம், அடிமையா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சுதந்திரவாளிய நாங்க அடிமைகளா மாறணும். இன்ஹெரிட்டன்ஸ், ஹையர்ஸ் ஆகிய நாங்க என்ன வேணும்? ஸ்லேவ்ஸா மாறிட்டோம். கரெக்டுங்களா? என்ன மாறணும்? ஸ்லேவ்ஸா மாறணும். அப்ப நமக்கு என்ன வேணும்னு சொன்னா சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். அந்த சுதந்திரம் மீட்போட சம்பந்தப்படுது. மீட் பண்ண என்ன அர்த்தம்? மீட் பண்ண என்னங்க சொல்லுங்களா தயவு செஞ்சு ப்ளீஸ். என்னங்க? திரும்ப அளிக்கப்படுது. ஆல்ரெடி நமக்குரியது, இந்த தேசம் நமக்குரியது, பெற்றோருக்குரியது. அது நம்ம சுதந்திரம், நம்ம எல்லாம் இழந்துட்டோம். திரும்ப நமக்கே கொடுக்கறதா மீட்பு. அப்போ இந்த தேசத்தை கூட நம்ம மீட்டோமா இல்லையா? நம்ம லைனே வச்சு சொல்றோம் உங்களுக்கு, இந்த இடம் நம்மளுது, இல்லைங்களா? அப்போ அந்த மீட்பு தான் நமக்கு சுதந்திரமா இருக்குது. பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொன்னேன், சுதந்திரம் மீட்போட சம்பந்தப்பட்டது, இல்லைங்களா? சுதந்திரம் கரெக்டுங்களா? மீட்பு நடக்காம சுதந்திரம் கிடைக்காது. சுதந்திரம் சுதந்திரவாளிக்கே உரியது. சுதந்திரவாளியா இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் பேட்டர்ன், இந்த பைலாஸ் எல்லாம் புரியணும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடம் வந்து இது வந்து என்ன சொல்ற? தேவன் வந்து சுதந்திரவாளின்றாரு. யார் சுதந்திரவாளி? 12 கோத்திரம் தான் சுதந்திரவாளிகள். எப்படி சுதந்திரவாளிகள்? இந்த இடம் ஆல்ரெடி அவங்களுக்குரியதா இருக்கணும். எப்படி அவங்களுக்குரியது? அப்ரகாமுக்கு தேவன் இதை சுதந்திரமா கொடுத்தாரு. அப்ரகாமுக்கும் சந்ததிக்கு தேசத்தை சுதந்திரமா கொடுத்தாரு. இதை என்ன பண்ணாங்க? இழந்து போயிட்டாங்க. தீர்க்கதரிசி அவங்க புறக்கணிச்சதெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி இந்த இடம் இல்லாம புது இடமா இருந்தா அது அவங்களுக்கு சுதந்திரமாவும் மீட்பாவும் இருக்காது. சரி, நமக்கு மீட்பு, நம்ம சுதந்திரம்னு சொன்னா எப்படி நமக்கு பரலோக சுதந்திரமா இருக்குது? இப்ப சொல்லுங்க, இந்த பாட்டன் சொல்லுங்க. நீங்க பரதேசம் நமக்கு எப்படி சுதந்திரம்? அதுதான் பேட்டர்ன் கரெக்டா பொறுத்துறாரு. பரலோகத்துல ஆல்ரெடி பரதேசம் நம்ம ஆல்ரெடி இருந்தோம். அங்கதான் என்ன பண்ணோம்? வந்துட்டோம், இங்க பூமிக்கு வந்துட்டோம். மீண்டும் அந்த இடம் என்னங்க? நம்ம மீட்கணும். அதுதான் மீட்பு, அதுதான் சுதந்திரம். அதுக்கு அந்த இடத்துக்கான சுதந்திரவாளி நம்பும். பேட்டர்ன் புரியுதா? பேட்டர்னை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நீங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் இங்க விஷயம். இந்த சுதந்திரவாளி 12 கோத்திரத்துக்கு சுதந்திரம் இருக்கு. இங்க பிரச்சனை 5 பெண்கள் வந்துட்டாங்க 7வது ஜெனரேஷன்ல. எத்தனை பேர் வந்துட்டாங்க? 5 பெண்கள் வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. மீட்பை குறிச்சு தெரியுது. எதை குறிச்சு தெரியுது? மீட்பை குறிச்சு தெரியுது. எதை குறிச்சு தெரியுது? சுதந்திரத்தை குறிச்சு தெரியுது. இவங்க ஏதோ வந்து என்னங்க ராக் அண்ட் ரோல்ஸ் கிடையாது. மைட்டு கொண்கிற பெண்கள் கிடையாது. நான் ஏதோ வாழ்றேன்னு சொல்லி ஜாலியா வாழ்றேன், கார் பங்களான்னு சொல்லி வாழ்றேன், நான் யாரோ மேரேஜ் பண்ணிக்கினேன், நான் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்றேன் அப்படின்ற பெண்கள் கிடையாது. அவங்க தகப்பனுடைய சுதந்திரத்தை குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. இந்த பெண்கள் யாரு தெரியுமா? இவங்க கன்னிகைகளா இருக்கிறாங்க. 5 புத்தி உள்ள கன்னிகளா இருக்கிறாங்க. யாரா இருக்கிறாங்க? 5 புத்தி உள்ள கன்னிகை. இவங்க புத்தி இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா இவங்க கிட்ட என்ன இருக்குது? ஆயில் இருக்கு. ஆயில் வச்சிருக்காங்க. என்ன ஆயில்? ஆயில் தான் பரிசுத்தாவியா. அந்த பரிசுத்தாவி தான் நம்முடைய சுதந்திரமா. அந்த சுதந்திரத்துக்காக இருக்கிறாங்க இவங்க. இருக்கிறோமா இல்லையா? யார் அந்த பெண்கள்? இப்ப சொல்லுங்க. 5 புத்தியுள்ள கன்னிகள் யாருங்க? நம்ம தான் 5 பேரும். எத்தனாவது ஜெனரேஷன்ல இருக்கிறோம்? 7th ஜெனரேஷன்ல இருக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்? 5 பேர் வந்துட்டோம். ரியலாவே நமக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நம்ம பெண்கள், நம்ம பெண்கள். இப்ப நம்ம எங்க போறோம்னு சொன்னா எங்க போகணும்? இப்போ ஒருத்தர் சுதந்திரம் வேணா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. நான் வெளியே பின்மாற்றத்துல போயிட்டேன், நான் திரும்ப வரேன், நான் பின்மாற்றத்துல போய் திரும்ப வந்தாலும் நான் சுதந்திரவாளி தான். கரெக்டுங்களா?
சுதந்திரவாளி தான். அவன் எந்த பின்மாற்றத்துல போனாலுமே அவனுக்குரிய சுதந்திரத்தை தகப்பன் கொடுத்துடணும். தகப்பன் இல்லைன்னு சொன்னா ஊர்ல போய் எங்க கேட்கணும், மூப்பர் இடத்துல போய் கேட்கணும், அந்த லேண்ட் எங்க இருக்குது இல்லைங்களாங்க, அது எங்களுடைய தாங்க, நான் பின்மாற்றத்துல விட்டு தேசத்தை விட்டு போயிட்டா திரும்ப வந்திருக்கேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ரைட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்சஸ் செய்யறாங்க. யாரு இந்த 5 புத்தியுள்ள கனிகள்? யாரது? யாருக்கு பிறந்தவங்க? நம்ம யோசேப்புடைய வம்சாவளி. யோசேப்பு யாரு? கிறிஸ்து. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா சகோதரன் சகோதரிய? நான் வந்திருக்கிறோமா இல்லையா? இப்போ தன் தகப்பன் மரித்து போனார். நம்ம எந்த ஃபேமிலி, நமக்கு ஒரு அப்பா இருந்தாரு அப்படின்னா அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப செலவையாத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஃபர்ஸ்ட் பார்ன் அர்த்தம். என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவன் அப்படின்னு அர்த்தம். செலவையாத் என்ன அர்த்தங்க? இந்த காலத்துல முதற் பேரானவர், இந்த காலத்துல முதற் பேரான அரிக்கட்டு யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. அதனாலதான் நான் காலத்திரைக்கு அப்பால்ன்ற செய்தியில வாச்சேன், நீ பிரணாம்களோட சேர்க்கப்படுவாய், நீ தான் அது கூட தலைவனா இருக்கிற. அவருடைய ஆப் ஸ்பிரிங்ஸ் தான் இந்த 5 பெண்களும், அவனுடைய வித்துக்கள் தான் இந்த 5 பெண்களும். கரெக்டுங்களா? அவர் காலத்தை விட்டு போயிட்டார், காலத்துக்கு அப்புறம் போயிட்டார், தீர்க்கதரிசி போயிட்டாரு. இப்ப நாம இருக்கிறோம், நமக்கு சுதந்திரம் வேணும். உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா வேணாவா? சொல்லுங்களேன். யார் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள்? அவங்க அங்கிட்ட என்ன இருந்துச்சு? புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 25 என்ன இருந்தது? என்ன எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிதான் சுதந்திரமா இருக்குது. அது எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் பெண்ணா இருந்து மைட்டு கொண்டு ஜாலியா இருந்து ஏதோ ஒரு கார் பங்களா இருக்கிற நல்ல புருஷனை பார்த்தோமா, மேரேஜ் பண்ணுமா, சாப்பிட்டமா, போனமா கிடையாது. என் தகப்பனுடைய சுதந்திரம் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? அந்த ரெவலேஷன் எத்தனை பேருக்கு தெரியுது? இவங்களுக்கு கரெக்டா தெரியுது பாருங்க. தீர்க்கதரிசி இங்க என்ன சொல்ல, இவங்களுக்கு ரைட்டா ஃபர்ஸ்ட் தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு தெரியும். சகோதர சகோதரி, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கா? நம்ம யாருன்றது, பெண்ணா இருக்கிறோம் அப்படின்றது இல்ல. பெண்களே உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கா? நான் ஏதோ எங்க அப்பா கூட்டு வந்தேன் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும், நான் யாருன்றத குறிச்சு வெளிப்பாடு இருக்கா? வெளிப்பாடு. அவங்க சொல்றாங்க, வம்சாவளியை சொல்றாங்க. அப்ப ஒரு யூதன் பின்னாடி பின்மாற்றத்துல படுத்து தேசத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும் சொன்னா, ஆசாரியன் கிட்ட போகணும், மூப்பர்கிட்ட போகணும், போயிட்டு தன்னோட வம்சாவளிய சொல்லணும். என்ன சொல்லணும்? அதான் லா. உங்களுக்கு என்ன சொல்லணும்? வம்சாவளிய சொல்லணும். நான் இன்னும் குமாரனுக்கு இந்த இடத்துல இந்த காலத்துல இவங்களுக்கு நான் பிறந்தேன்னு சொல்லும் போது அவங்க ஒரு லெக்சரா வச்சிருப்பாங்க, தேவாலயத்துல வச்சிருப்பாங்க. அதை எடுத்து வாசிப்பாங்க. இவங்க சொல்றது உண்மையா ரைட்டா ராங்கான்னு சொல்லி வாசிப்பாங்க. வாசிச்ச உடனே தேவாலயத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஏபோத் இருக்கும், ஊரீம் தும்மீம் இருக்கும். அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க. சொல்லும் போது ஆமாங்க, ஒருவேளை பொய்யா கூட வம்சாவளி சொல்லலாம்ல, சொல்லாமா இல்லைங்களா? சொல்லலாம். ஆனா இந்த ரைட்டா ராங்கான்றது லெக்சரை வச்சு ஆமா இந்த மாதிரி ஒரு வம்சம் இருக்கு, கரெக்ட் தான். ஆனா நீங்க தான்றதுக்கு என்ன உறுதிப்பாடு? நீ வா, எங்க வா, ஏபோத்துக்கிட்ட வா, ஏபோத்துக்கிட்ட சொல்லு வம்சாவளிய அப்படின்னு சொல்லும் போது எஸ் அப்படின்னு சொன்னா அதை லைட் அடிக்கும். ஏபோத்ல ஊரீம் தும்மீம் அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. ஊரீம் அப்படின்னா ஒளி, தும்மீம்னா பரிபூர்ணம். ஒளியும் பரிபூர்ணமும் நீ கோத்திரத்துல இருக்கிறியா இல்லையா, நீ சொன்ன வம்சாவளி ரைட்டா ராங்கா, உனக்குள்ள ஓடுற ரத்தம் யாருடையது அப்படின்றத சொல்லிடும். இவங்களுக்கு கரெக்டா தெரியும் நாங்க யாரு. இவங்க ஆசரிப்பு கூட வாசல்ல எங்கேயும் போகல, ஐயோ எல்லா சட்டம் எல்லாம் ஏற்றிருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், தனியா வீடு உள்ள போய் சொல்லுப்போம், பாருங்க எனக்கு எதுவுமே தரல, சொத்தியா கொடுக்கலாங்க. போற இடத்துக்கு போய் தெரிய கரெக்டான இடத்துக்கு போகாத இடத்துக்கு போய் சொல்றது நம்மெல்லாம், கரெக்டுங்களா? இவன் போற இடம் ஆசரிப்பு கூடாரம், சோசட் பிளேஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அந்த கால பாஸ்டரா இருக்கிறார் மோசஸ். யாரா இருக்காரு? அவன் பாஸ்டர் தானே மோசஸ், அவன் செய்தியாளன் தானே அவரு. அவர்கிட்ட போகணும். அவன் போகாம போயிட்டு பாருங்க நாங்களும் கோத்திரம் தான், எங்க அப்பாவும் இப்படிதான் அப்படிதான், ஆனா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்லக்கூடாது. நம்மளாம் அப்படிதான் சொல்றது. பக்கத்து வீட்டுல போய் பாருங்க இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, நாங்களும் தான் இருக்கிறோம் சர்ச்சில் பல நாளா, எங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு, இந்த கதையெல்லாம் பண்ணக்கூடாது. சரியான அப்ரோச் பண்ணும், சரியான அப்ரோச், வார்த்தையை குறிச்சு சரியான வழிமுறை இருக்கணும். நம்ம செய்யற விஷயத்த கரெக்டான முறையில செய்யணும். இவங்க எங்க வராங்க? தேவனார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துக்கும், பிரபு அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியனுக்கும், அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரபுக்களுக்கும், அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாஸ்டருக்கும் முன்னாடி வராங்க, சொல்றாங்க. இந்த அப்ரோச் வேணும் ஃபர்ஸ்ட் மனவாட்டிக்கு. அந்த கனி வைக்கணும் வேணுமா? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன், இல்லைங்களா? இப்போ என்ன சொல்றது, புதிய ஏற்பாட்டுல ஒரு பெண் கூட்டம் இருக்கு, தீமோத்தேயுல சொல்லப்படுது இல்லைங்களா? எப்போது கற்றாலும்
ஒருபோதும் உணராத இருக்கிற பெண் பிள்ளை வீட்டுல நுழைந்து இப்ப கூட வசப்படுத்தி கொள்ளலாம். என்ன பண்ணாலும் என்ன பண்ண புத்தியே கிடையாது. எங்க அப்ரோச் பண்ணுமோ அங்க அப்ரோச் பண்றதே கிடையாது, எங்க பேசணுமோ அங்க பேசுறதே கிடையாது இல்லைங்களா. கிழவிகள் பேச்ச பேசுறது இல்லைங்களா, வீண் பேச்சினால பாவம் இல்லாம போனது கிடையாது. இவங்க சரியான, இவங்களுக்கு வேணும்ன்றது தாகம் இருக்குது, சுதந்திரத்தை குறிச்சு தாகம் இருக்குது. இவங்க சரியான அப்ரோச் இவங்க இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லைங்களா. அப்ரோச் வந்த உடனே போயிட்டு மோசையை பிடிச்சு மோசை கிட்ட போய் நின்று, நீ எல்லாம் தீர்க்கதரிசியாயா, நீ வந்து என்ன பண்ண, எனக்கு கோத்திரம் கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்களா? அப்படி கேட்டாங்களா? இல்லங்க. இவங்க சரியான அப்ரோச் பாருங்க. என் தகப்பன் இருந்தாரு, கரெக்டா சொல்றாங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன ஏன் சொல்றாங்க, வார்த்தைகள் வந்து, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. நான் சொன்ன போனவார் 2 பாவங்களை சொன்னேன். ஒண்ணு மன்னிக்கப்படாத பாவம், இன்னொன்னு மன்னிக்க கூடிய பாவம். இல்ல இவர் அடுத்தது பாருங்க, அவர் தம்முடைய பாவத்துல மரித்தார், அவர் குமாரர்கள் இல்லை. இவர் பாவம் செஞ்சாங்க, எல்லா பாவிகள் தான். ஆனா இவர் என்னங்க, கோராக்கின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல. கோராக்காரு, கோராக்கும் கூட்டமும் என்னங்க, மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து, நீ தான் தீர்க்கதரிசியா இருக்க, தேவன் அழைச்சாங்களா, நீங்க தான் தேவன சரீரத்துல போகணுமான்னு சொல்லி இவங்க தூப கலசங்களை எடுத்து மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுச்ச கூட்டம். இவங்களை என்ன பண்ணுச்சுன்னா, பூமி பொளந்து பூமிக்குள்ள போயிட்டாங்க. நியாய தீர்ப்பு. இவங்க மன்னிக்க கூடாத தவற செஞ்சாங்க, மன்னிக்கப்படாத குற்றம். அப்போ இவங்க இந்த பெண்கள் சொல்றாங்க, அப்ப இவங்களுக்கு தெளிவான வெளிப்பாடு தெரியுது, இது மன்னிக்கப்படாத கூட்டம். இந்த கூட்டத்துல என் தகப்பன் வரல, இதுல இல்ல, எங்க வம்சம் அப்படி வந்தது கிடையாது. என்ன பண்ணாங்க, செய்தியை ஏற்றுக்கொண்டாங்க, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை என் தகப்பனுக்கு எங்களுக்கு பின்மாற்றம் இருந்தாலும் செய்தியை தீர்க்கதரிசியை மறுதளிக்கல. அந்த வம்சத்துல நான் வந்தவங்க. எவ்வளவு வம்சம், மோசே, இந்த யோசேப்புடைய வம்சம். யோசேப்பு தீர்க்கதரிசியா இருந்தார், அவர் தான் இந்த சுதந்திரத்துக்கான வழிவாசலை முதல் தீர்க்கதரிசனமா உரைச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த 5 பெண்களும் வந்து மோசே கிட்ட அப்ரோச் பண்றாங்களா இல்லைங்களா? 5 பேரை குறிச்சு ஒரு சின்ன லைன் சொல்றேன், லைனை சொல்லிட்டு உங்களுக்கு போறேன். இந்த 5 பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதான். 5 பேருக்கும் செலபயாத்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன் உங்களுக்கு. செலபயாத் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. முதல் குமாரன், ஃபர்ஸ்ட் பார்ன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் பார்ன் அர்த்தம். இந்த காலத்தின் ஃபர்ஸ்ட் பார்ன் யாரு? தீர்க்கதரிசி இல்லைங்களா. அந்த செய்தி அவருக்குள்ளதான் நம்ம வித்துக்கலாம் வந்தோம், அவருக்குள்ளதான் வித்துக்கலாம் வந்தோம். மாம்ச ரீதியா பிரணாமுடைய வித்துக்கள் கிடையாது, அவருக்குள்ள வார்த்தையாக வித்து இருந்துச்சு. அந்த வித்துடைய அந்த 5 பெண்கள் தான் நம்ப விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தீர்க்கதரிசி எப்பொழுதுமே என்ன பண்ணலாங்க, வார்த்தைக்கு விரோதமா முறுமுறுக்கல இல்லைங்களா. மோசேதான் வார்த்தையா இருந்தார் இல்லைங்களா. அப்ப கோராக்கின் கூட்டம் அது ஸ்தாபனமா இருக்குது, அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் அல்ல. பாருங்க என்ன நடக்குது, நேம்ஸ குறிச்சு சொல்றேன். மக்லால் ஃபர்ஸ்ட் பேர். மக்லால் சொன்னா ஃபர்கிவன் அர்த்தமா. இன்னொரு அர்த்தம் இருக்குது, அது வந்து நோயின் அர்த்தம். அவங்க தப்பா நோயினால மரிச்சார், எஸ் கரெக்ட். ஆனா அதோட அர்த்தம் ஃபர்கிவன், மன்னிப்பு. ஃபர்கிவன் மறத்தல்ன்றது அர்த்தம். அதுக்கான சரியான அர்த்தம், தேவன் ஒரு மனுஷனை எப்போ மறக்கிறாரு சொன்னா, நீதிமானாக்கும் போது அவனோட பாவத்தை மறக்கிறார். அப்படின்னா இது சரியான அர்த்தம். மக்லால்னா நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபைடு அர்த்தம். ஜஸ்டிஃபைடு என்ன அர்த்தம்? நீதிமானாக்கப்படுதல். தேவன் ஒரு மனுஷன் குடும்பம் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நீதிமானாக்கப்படுதல் அர்த்தம். புரிஞ்சுக்கணும். 2வது நோவால் அப்படின்னு சொன்ன கேம்பெயின் ஆர் ரிவைவல் அர்த்தம். 2வது அர்த்தம் என்னங்க, ரிவைவல் அர்த்தம். ரிவைவல் என்னங்க, எழுப்புதல் அர்த்தம். மக்களால் என்ன அர்த்தம், நீதிமானாக்கப்படுதல். 2வது நோவால்ல எழுப்புதல் அர்த்தம். நம்ம தெரியுமா, எழுப்புதல்ன்றது இடத்துல கிடையாது, ஒரு நபருக்குள்ள இருக்குது. சொல்லியிருக்காரு, எழுப்புதல் அங்க இங்க தேடுறாங்க கிடையாது. எழுப்புதல் எங்க இருக்குது, வித்துக்குள்ள ஆல்ரெடி வெளிச்சம் படும் போதே வெளிப்புதல் நடக்கும். அப்ப நீ நீதிமானாக்கப்பட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் நாவிக்கிரியை செய்யும். 3வது நோவால். 3வது மக்லால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, குயின் அப்படின்னு அர்த்தம். மக்லால் என்னங்க, மக்லால் நோவால். இருங்க அடுத்தது மில்கால் அப்படின்னா குயின் அப்படின்னு அர்த்தம். திர்ஷால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா இங்க சொல்லப்படுது, இருங்க மறந்துட்டேன். திர்ஷால் அப்படின்னு சொன்னா பிளீசிங் அர்த்தம். கவனிங்களா, பிளீசிங்னா
இன்பமானதுன்னு அர்த்தம். அடுத்தது மில்கால், ஒக்லால் அப்படின்னு சொன்ன அர்த்தம் சொன்னா சர்க்கிள், டான்சிங், வார்ஷிப்னு அர்த்தம். இந்த 5 விஷயத்தை எடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்றேன் கவனிங்க நல்லா. ஃபர்ஸ்ட் நீதிமானாக்கப்படுதல், 2வது அதுக்கப்புறம் என்னங்க எழுப்புதல், அதுக்கு அடுத்தது இன்பமானது ஆராதனை வர்ஷிப், அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்பமானது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் குயின் அப்படின்னு அர்த்தமா. மில்கால் அப்படின்னா குயின் அர்த்தமா. இப்போ இது எல்லாமே மனவாட்டிக்கும் சபைக்கும் பொருந்துற காரியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் இந்த வித்துல பார்க்கும்போது நீதிமானாக்கப்படுதல் ஊடாய் வரான், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ வருது. 3வது என்னன்னு சொன்னா அவன் ஒரு கிறிஸ்துவின் சந்தோஷத்தை உணர்றான். 4வது என்ன செய்யறான்னு சொன்னா அடுத்தது இன்பமா மாறான், அவன் ஒரு ஆராதனை ஆவிக்குள்ள கடந்து செல்றான். 5வது என்ன சொன்னா குயின் அப்படின்னு சொன்னா யார் குயின் தான் யாருங்க? என்னங்க? ஆளுகை செய்பவர்கள் அர்த்தம். குயின் தான் யாருங்க? ஆளுகைக்குரியவர்கள் அர்த்தம் இல்லைங்களா? ஜெயம் கொள்கிறவனோ நான் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப அந்த இடத்துல ஒரே நேரத்துல 2 ராஜாக்கள் ஒரு சிங்காசனத்தை ஆழ முடியாது, முடியுமா? ஆனா சிங்காசனத்தை ஷேர் பண்றது ஒரு ஆண் ஷேர் பண்ண முடியாது, பெண் ஷேர் பண்ணலாம். ஒரே நேரத்துல 2 பேர் ஆளலாம். 2 ஆண்கள் ஆள முடியாது, ஒரு ஆணும் பெண்ணும் ஆளலாம். அது யாரா இருக்கணும்? தான் மனைவியா இருக்கணும், கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல மனைவி குயினா இருக்கிறா. அதனாலதான் இவர் சொன்னாரு, யாரு அர்த்தசாஸ்திரா எஸ்தருக்கு சொன்னாரு, நீ எஸ்தர் ராஜாத்தியே என் ராஜ்யத்தின் பாதியை கூட கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப பாதின்னு சொன்ன 50% கோ ஈக்குவல் அர்த்தம். எனக்கு அடிமை கிடையாது, எனக்கு ஈக்குவல், என்னுடைய பார்ட்னு அர்த்தம். அப்போ இந்த 5 பேரும் நீதிமானாக்கப்படுதல்ல வர்றாங்க, ஒரு எழுப்புதல்ல வழிநடத்தப்படுறாங்க, ஒரு கிறிஸ்துவ சந்தோஷத்தை உணர்றாங்க, ஒரு ஆராதனை 7வது முத்திரைக்குள்ள ஒரு ஆராதனை அனுபவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் குயின் ஆளுகை செய்யறாங்க. இந்த பேருக்கு பின்னாடி ரகசியம். இதெல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பார்னுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. தீர்க்கதரிசி ஆகிய அவருக்குள்ள வித்துக்குள்ள இருந்து வெளியே வந்த கூட்டம் புத்தி இல்லாத கன்னிகைகள் கிடையாது, புத்தி உள்ள கன்னிகைகள், சுதந்திரத்தை உணர்ந்தவர்களா இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ ஏன்னா அதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு. பவுல் அப்புறம் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். தீர்க்கதரிசி கூட எப்படி பெற்றார்? அங்க போறா இல்லையா? உன்னுடைய சுசேஷத்தின் விளைவா இவங்க எல்லாம் வந்தவங்க. யார் வந்தது? இந்த மக்களால், நோவால், ஒக்லால், திரிஷால், இந்த 5 பேரும் எதை வந்தது? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின் விளைவா வந்தது. நம்ம அப்படிதான் வந்தோம். இப்போ இவங்க எங்க வராங்க சொன்னா ரைட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்ல வராங்க. பாருங்க, சுதந்திரம் மீட்போட சம்பந்தப்படுது, அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். மீட்பு அடுத்தது திருமணத்தோட சம்பந்தப்படுது. அடுத்தது பாருங்க, சபை இன்று யாத்திரையில் உள்ளது. அடுத்தது சலவையாத்தின் குமார்த்திகள் 5 புத்தியுள்ளவர்கள். சுதந்திரம் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி எண்ணெயை பற்றுத்தல், தங்களுடைய வம்சாவளியை அறிந்தவர்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க வம்சாவளி எங்க போய் சொன்னாங்கன்னு சொன்னேன். எங்க போய் சொன்னாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல மோசே கிட்ட. அதாவது ஒரு மனுஷன் தேவனை அறிகிற வழி 3 விஷயம் நான் சொன்னேன். தேவன் பழைய ஏற்பாட்டுல பேசுற 3 வழிகள் என்னங்க? சப்பனம், ஊரிம் துமியும், தீர்க்கதரிசி. கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? தேவன் பழைய ஏற்பாட்டுல 3 வழியில பேசினார். ஒண்ணு தீர்க்கதரிசி கிட்ட பேசுவார், இல்லைன்னா ஊரிம் சொப்பனத்துல பேசுவார், ஊரிம் துமியும் கிட்ட பேசுவார் உறுதிப்படுறதுக்கு. நான் போலாமா இல்லையான்னு சொல்றேன். இவங்க இந்த காலத்துல ஊரிம் துமியும் இருந்துச்சு, ஆனா சொப்பனமும் தேவை இருந்துச்சு. ஆனா அதுக்கு உண்டதாக தேவனுடைய பிரைம் நோக்கம், பிரைம் திட்டம் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது தீர்க்கதரிசி பாருங்க, இந்த செய்தியாளன் கரெக்டான அப்ரோச். அப்படியா தேவன் எந்த சட்டமும் சொல்ல அப்படின்னு சொல்லாம இந்த விஷயத்த அப்படியே ஒரு ஊழியக்காரன் தேவன்கிட்ட கொண்டு போறாரு. இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு அழகு. ஒரு பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போறாரு? தேவன்கிட்ட கொண்டு போறாரு. அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல பாருங்க, தீர்க்கன் ஆசரிப்பு கூடார வாசலில் சரியான அணுகுமுறை இருந்துச்சு. சரியான என்ன இருந்துச்சு? ஒரு சரியான அப்ரோச் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லாம ஒரு விஷயம் கவனிங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவ ராஜான்னு சொன்னாங்க. யார் சொன்னது? சீஷர்கள். சரி, ரோம படை வீரர்கள்லாம் சுத்தி சேர்ந்துன்னு அவர் அடிச்சு தலையில கிரீடத்தை கூட்டி அவருக்கு மேல சிகப்பான அங்கிய சூட்டி கையில ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜா கண்களை கட்டி யூதருடைய ராஜாவே உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு சொன்னா அவங்களும் யூதருடைய ராஜான்னு தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு?
கரெக்டுங்களாங்க? ஆனா அது சரியான அப்ரோச்சா? எப்பொழுதுமே தேவனை அணுகிற விதம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க? கரெக்டா இருக்கணும். இப்போ இவங்களுக்கு அந்த அணுகிற விதம் கரெக்டா இருந்துச்சா? அதனால ஃபர்ஸ்ட் அணுகிற விதம் கரெக்டா இருக்கணும். அப்புறம் எங்க அணுகணும்? சோசன் பிளேஸ் போகணும். பக்கத்து வீட்டுல உட்காந்து சொல்லக்கூடாது. எங்க போகணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துக்கு போகணும். அடுத்தது தீர்க்கன் ஆசரிப்பு கூடார வாசலில் சரியான அணுகுமுறை. சரியான காரியத்தை கேட்டாங்க இவங்க. என்ன கேட்டாங்க? சரியான காரியத்தை. தீர்க்கதரிசி மோசே தேவனை அணுகிறாரு. தேவ திட்டம் இங்கதான் வெளிப்படுத்தப்படுது. இப்ப அதான் நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லா லைனும் பார்த்துட்டோம். இப்ப எதை பார்க்கிறோம்? தேவனுடைய திட்டம் எப்படி வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப என்ன செய்யறாரு தேவன்? என்ன சொல்றாரு சொன்னா, அவங்க சொல்ற காரியம் ரைட்டு. அவங்க சொல்ற காரியம் ரைட்டு. அவங்க கேட்கறத என்ன பண்ணிடிப்போம்? கொடுத்துடு. யார்கிட்ட சொல்றாரு? செய்தியாளன்ட்ட. இந்த 5 பெண்கள் வந்து மோசை கிட்ட கேட்கறாங்க. டைரக்டா மோசை கிட்ட தேவன்கிட்ட கேட்கல, செய்தியாளன் வழியா போறாங்க. இந்த 5 பெண்களும் கேட்கறாங்க, கரெக்ட்னு சொல்லப்படுச்சு. இதே மாதிரியான ஒரு அனுபவம் தீர்க்கதரிசி வாழ்க்கையில நடந்துச்சு. அவங்க கேட்கறது ரைட்டு தான். யார் கேட்கறது ரைட்டு தான்? தேவன் என்ன சொன்னார்? இப்போ தேவன் என்ன சொன்னாருங்க? மோசே இல்ல அந்த மாதிரி செல்லாது மோசே, அப்படி சொல்ல. அவங்க கரெக்டான வெளிப்பாட்டுல வர்றாங்க. மோசே இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம புது ரூல்ஸ போடணும். அவங்க கேட்கறத கொடுத்துரு. புதுங்களுக்கு நான் சீனாயில தரல. இப்ப என்ன பண்ண? புது சட்டத்தை புது பைலா என்ன பண்ண? ஆட் பண்ண. குமார்த்திகள் கொடுக்க முடியும் ஆட் பண்ணு சொன்னார். அப்போ அவங்க என்ன கேட்கறாங்களோ இப்போ இது 3ஆம் ஏதத்தில் நடந்திருக்கணுமா? நடந்திருக்கூடாதா? நடக்கணுமா இல்லையாங்களாங்க? தீர்க்கதரிசி 1959ஆம் வருஷம் வேட்டைக்கு போறார். சேலம் அப்படின்ற இடத்துல வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போய் அணில் சிருஷ்டிப்பு நடக்குது. என்ன நடக்குது கவனிங்க நல்லா. அணில் சிருஷ்டிப்பு நடக்குது. கவனிங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் வாசிக்கிறேன். அணில் வேட்டை நடக்குது. அணில் வேட்டை முடிச்ச பின்னாடி இவங்க எல்லாம் வந்து ஹேட்டி ரைட் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு தீர்க்கதரிசி வீட்டுல. அவங்க வீட்டுக்கு போறாங்க. தீர்க்கதரிசி கூட வேட்டையாடினவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஹேட்டி ரைட் தான் பிரணாம கூடாரத்துல ராபோஜனத்துக்கான திராட்சை ரசத்தை மேக் பண்றோம். கவனிங்களா? அப்ப அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் செய்த அற்புதங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. கவனிங்களா? பாருங்க, அமைதியான சுவாபம் படைத்த இந்த சிறு சகோதரி ஹேட்டி அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தால். நான் விஷயத்த சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் மட்டும் வாசிக்கிறேன். அப்ப என்ன நடக்குது பாருங்க, முக்கியமான விஷயம். அவள் ஒரு நல்ல சுத்தமான உடையை உடித்துக் கொண்டு எனக்காக ஆகாரத்தை சமைப்பதற்கு அவளுடைய தாயாருக்கு ஒத்தாசை செய்து கொள்ளும்படியாக அவள் வந்திருந்தாள். அவள் விதமாக தன்னுடைய கரத்தை வைத்துக் கொண்டு உண்மையே என்று வேறு அல்ல அவள் அந்த காரியத்தை கூறினாள். இதோ என்னோட வேதாகம் இருக்கிறது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக நான் இதை கூறுகிறேன். அவள் கடைசியாக சொன்னதை நான் கேட்க முடிவதற்கு கடினமாக இருந்தது. அவளோட தாயார் பல முக்கியமான விஷயத்த சொல்லும் போது என்ன சொன்னா, தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, தேவன் என்ன பண்ண சொன்னா, ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்த தேவன் யெகோவா ஈரே எனக்கு 3 அணில்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு. சொல்லும் போது உலகத்துல எங்கேயுமே நம்பாத ஒரு காரியம், அணில் சிருஷ்டிப்பு நாட்களுள்ள சிருஷ்டிப்பு முடிஞ்சு. ஆனா நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்றீங்க, ஒரு தேவன ஊழியக்காரன்றது ஓகே, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா சிருஷ்டிச்சதுன்னு சொல்றீங்களா, எப்படி நம்புறது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லாம, நீங்க சொன்னது வேணாம பார்த்து சொல்றாங்க, நீங்க சொன்னது உண்மையே அல்லாம வேறு இல்ல. சிரோபனிக்க ஸ்திரீ இயேசுவை அப்ரோச் பண்ணாங்க. ஒரு அப்ரோச். என்ன அப்ரோச் பண்ணாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் குமார்த்தி பிசாசுல வேதனைப்படுகிறாள் போது இயேசு சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நியாயம் இல்லைன்னு சொல்லி. அங்க அவர் என்ன பண்றாங்க, ஒரு இமுலேட் பண்ற மாதிரி அவர் பேசும்போது, ரியலா இமுலேட் பண்ற மாதிரி பேசும்போது அவர் சரியான அப்ரோச் செய்யறா. என்ன அப்ரோச் பண்றா? என்ன சொல்ற? மெய்தான் ஆண்டவரே, மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, நாய்க்குட்டிகளுக்கு எஜமான் யாரு? நீரா இருக்கிறீர். பிள்ளைகளுக்கும் எஜமான் நீரா இருக்கிறீர். நாய்ட்டி குட்டிகளையும் போஷிக்கிறது உடைய கடமை அல்லவா? நீர் எங்களை போஷிங்க. ஒருவேளை நீ சொன்னமா நாய்க்குட்டிகளா இருக்குன்னு சொல்லி சரியான அப்ரோச் இருக்குது. அப்படி அதுதான் உண்மையான தேவன்கிட்ட வருகிற அனுபவம். தேவன் ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்த நீங்க கேட்கறீங்க சொன்னா, தேவன் இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். நீங்க பொறுமையா இருப்பீங்களா பாப்பார். ஒரு செய்தியாளர், ஒரு ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது, நான் வந்து ரொம்ப பயங்கரமானால் இருக்குமானால் இந்த வார்த்தை எல்லாம் எங்களை சொல்லிட்டாரு. அப்படி கிடையாது. நாய் அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா? சொன்னாரா இல்லைங்களா? நாயின்னு எப்படி நாயின்னு சொல்லுவாரு? என்ன அவரு எங்களை எப்படி சொல்லிட்டா நாய் எப்படி தெரியுமா? அப்படி கிடையாது.
சரியான அணுகுமுறை. தேவன் உங்களுக்காக வைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு மதிப்பு கொடுங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க கீழே நான் வாசிக்கிற முக்கியமான காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மரியாதைகள் என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, மரியாதைகள். இங்க என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி பாருங்க, வாசிக்க முக்கியமான. உங்களால் மனிதனுக்கு மரியாதை செலுத்த முடியாவிட்டால் அவர் தேவனில் கொண்டுள்ள உத்தியோகத்துக்காவது மரியாதை கொடுங்கள். இந்த 5 பேர் கரெக்டான அப்ரோச்சை மேற்கொண்டாங்க. யாரு? இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் சரியான அப்ரோச். மோசைகிட்ட போய் சண்டை போடல, கழுத்தை பிடிச்சி சண்டை போடல. நீதான் தீர்க்கதரிசி ஆச்சே, எப்படியா எங்களுக்கு கொடுக்கல அப்படி சண்டை போட கிடையாது. நாங்க வம்சாவளி இது, எங்களுக்கு சுதந்திரம் தேவை, ஏன்னா நாங்க சுதந்திரவாளிகளா இருக்கிறோம் சொல்லி சரியான அப்ரோச்சை மேற்கொண்டாங்க. ஆனா இங்க பாருங்க, உத்தியோகத்துக்காக மதிப்பு கொடுங்கள், அவருக்கு மரியாதை கொடுங்கள். போதகர் வந்தார், அவரை மதியுங்கள். சபையோர் போதகரை குறை கூறி ஏலம் செய்வது பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஏளனம் பண்ணாதீங்க. எந்த காலத்திலயும் நம்ம வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்கள் தடை போன்றதுக்கு காரணமே அதுதான் சகோதர சகோதரியே. இதான் எலிசாவுடைய காலத்துல நடந்துச்சு. கவனிங்க நல்லா. எலிசாவுடைய காலத்துல எலிசா நடந்து போகும்போது பிள்ளைகள், பட்டணத்து பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ எலிசா அவளை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் சபிக்கும் போது காலத்துல இருந்து 2 கரடிகள் 42 பேரை பீறி போட்டுருச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு, அது தேவனுடைய திட்டம் கிடையாது, வெறும் தீர்க்கதரிசியுடைய கோபம் தான் அது. ஏன் காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் ஒன்னும் தெரியாத பிள்ளைகள், அப்பாவி பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்றத தீர்க்கதரிசி இதுல எக்ஸ்பிளைன் பண்றாரு. வீட்டுல அந்த மேஜையில உட்கார்ந்து போது சாப்பிடும் போது பெற்றோர் பேசினாங்களாம். அந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுற வார்த்தைகள் பிள்ளைகள் அப்படியே கேட்கிறாங்க. ஒன்றும் பாவம் அறியாத பிள்ளைகள் கேட்கிறாங்க. எலியாவா அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியறதுலன்னு சொல்லி வீட்டுல பேசுறத பிள்ளைகள் கேட்கிறாங்க. பிள்ளைகள் பேசுறத பிள்ளைகள் கொண்டு வந்தாங்க, அப்படியே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடிக்கடி சொல்றது, பிள்ளைகள் கெட்டதை பேச மாட்டாங்க, கேட்டதை பேசுறாங்க. கரெக்டான வார்த்தைகளை பேசும் சகோதர சகோதரியே. வீட்டுல ஒரு ஊழியக்காரன் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்களும் ஒரு சில விஷயங்களும் நமக்கு தேவனத்துல பெறாம இருக்கிறது காரணம் அதுதான். நம்ம மதிக்கிறதுல, கெட்டவா பேசுறதுல மதிக்கிறதுல, நமக்காக அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை பர்ஃபெக்டா மதிக்கணும். அங்கதான் தேவன் கிரியை செய்யறார். 100% மதிக்கணும். இங்க சபை இந்த இடத்துல தேவன் வச்சிருக்காருன்னு சொன்னா அது எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அப்ரோச் செலபயாத்தின் குமார்த்திகளா நீங்க இருந்தீங்க சொன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்க. இது சோசன் பிளேஸா இருக்கு. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீங்க சரியான அப்ரோச் செய்வீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன நடக்குது பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றார், அவர் மரியாதை கொடுங்கள். என்ன நடக்குது பாருங்க சொன்னா, அவர் போதகர்கள் உங்களுக்கு ஏலம் செய்வதை பேசுவதை கண்டிருக்கிறேன். அந்த போதகர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த சபையை உங்களுக்கு நான் கூறவில்லை, நான் கண்ட மற்ற சபைகளை கூறுகிறேன். நீங்கள் போதகரை நேசிக்க வேண்டும். அவர் ஒரு மனிதர் தான், ஆனால் தேவன் அவரை உங்களுக்கு போதகர் ஆக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுக்கு பிரீச்சரா தேவன் ஒரு மனுஷன் ஏற்படுத்தியிருந்தா எந்த ஊழியத்தா இருந்தாலும் மதிக்கணும். எப்பேற்பட்ட ஊழியத்துமா இருந்தா அவனை வெளிப்பா அதிகமான காரியம் தெரியல அதெல்லாம் விஷயம் கிடையாது. அதை தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சுதான் தேவன் உங்களை போதகர் ஆக்கியிருப்பார்ல. ஆங்களா இல்ல? ஏன் தேவன் எப்படி வேணாரு? நான் சொல்றேன், நான் விசுவாசிக்க சொல்றேன் சகோதர சகோதரி, தேவன் ஒரு போதகரை அழைக்கும் போது போதகர் மட்டும் அழைக்கிறது கிடையாது, அவனுக்கோடு கூட வித்துக்களை சேர்த்து அழைக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் ஊழியம் பண்றான் இல்லைங்களா, ஊழியம் பண்ணும்போது அவன் ஊழியனா இருந்தா வெறும் ஊழியம் தனியா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. அவனோடு கூட வித்துக்களையும் தேவன் கூப்பிட்டுருந்தார். ஒரு மேட் பண்ண கூப்பிட்டா மேட் பண்ண ஆடுகளையும் தேவன் வச்சிருப்பார். நாம நினைச்சுக்கிறோம், சும்மா நினைக்கிறோம். பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படியெல்லாம் அதுக்கேற்ற மரியாதை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவரை கண்காணியாக நியமித்திருக்கிறார். அப்படியானால் அதற்கேற்ற மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். போதகர் என்ன செய்த போதிலும் அவர் தேவனுடைய ஊழியக்காரன் முறையில் உங்கள் இருதயத்தில் அவருக்கு மதிப்பு கொடுத்து, இருதயத்தில் நிறைய பேர் வெளியில மதிப்பு கொடுக்குறாங்க. தீர்க்கதரிசி கரெக்டான பாயிண்ட் சொல்றாரு. ஆர்ட்ல மதிக்கிறதே கிடையாது. வெளியில நம்ம எல்லாம் பேசுறோம், இருதயத்தில் உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரனை ஊழியக்காரன் கிடையாது, ஊழியத்துக்குள்ள இருக்கிற அந்த அனாயிட்டிங்க மதிக்கணும். அப்புறம் வாழ்க்கை மாற சகோதரா. செலபயாத்தியுடைய குமார்த்தியுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றத சொல்லிடுறேன் நான். பாருங்க, தேவன் உங்களை மதிப்பார். உங்கள் இருதயத்தில் ஊழியக்காரனை மதிச்சா தேவன் உங்களை மதிப்பார். என்னை ஏற்றுக்கொள்கிறவனை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கூறினார். என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த அப்ரோச் ஹேட்டி ரைட்டுக்கு அப்படியே இருந்துச்சு. இப்போ தீர்க்கதரிசி சொல்றார். தீர்க்கதரிசி சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க, அது உண்மையே தவிர முதல் யாத்திரையில சொல்லும் போது உண்மையை தவிர வேற சொல்லும் போது தேவன் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் சொல்றாரு, ஒரு பாரியத்தை சொல்றாரு. நம்ம நீங்க முடிக்கிற பாருங்க. இங்க என்னன்னது பாருங்க.
ஏதோ ஒன்று கூற முயற்சி கொண்டிருந்தார்கள், எனக்கு புரியவில்லை. அவள் அதை கூறின போது, எது சொல்லும் போது ஆன்டிரைட் என்ன சொன்னாங்க? தீர்க்கதரிசியே ரெண்டாமே, நீங்க சொல்றது உண்மை. நீங்க அபிரகாம் ஆட்டுக்குட்டியை கொடுத்தவர் தான் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? அணில கொடுத்தாருன்னு சொல்லும் போது தேவன் சொல்றாரு, அவள் சரியான காரியத்தை கூறினாள். கர்த்தருடைய ஆவியானவனுக்கு என்னிடம் அவள் விரும்புவதை கேட்கும்படி அவளிடம் கூறு, நீ அவள் விரும்புவதை அவளுக்கு கொடு என்றார். எங்க நடந்துச்சு? செலவையாத்தின் குமார்த்திகள் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, சரியான அப்ரோச்ல தீர்க்கதரிசியே எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முறையில கேட்கும்போது செலவையாத்தின் குமார்த்திகள் சொல்றது கரெக்ட் தான். ஆமே, அவள் சரியான காரியத்தை தான் சொன்னா. ஆன்டிரைட்டை பார்த்து தேவன் சொன்னார், அவள் சரியான காரியத்தை தான் கூறினாள். அவ என்ன கேட்கிறாளோ அத செலவையாத்தின் குமார்த்திகள் என்ன கேட்கறாங்களோ அத கொடுத்துரு அப்படின் போது தேவனுடைய அனாதி திட்டம் எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை என்ன கேட்கிறானோ அதை கொடு அப்படின்னு சொன்னார்னா அவனுடைய இருதயத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறார். மணி இதோ நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். என் சிந்தனை வேர்டா கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி சிந்தனையை தேவன் அறிந்திருக்கிறார். ஹாட்டி ரைட்டுடைய சிந்தனையே தேவன் பேசுறாங்க. அந்த மாதிரி என்ன கேட்கலாம், கோடிக்கணக்கான சொத்து கேட்கலாம், ஆபரணங்கள் கேட்கலாம், கடன் தொல்லை, எந்த பிரச்சனையும் கேட்கலாம். ஆனா இந்த ஒரு ஆஃபர் தேவன் ஏன் நம்மகிட்ட சொல்றதுல, பிரதர் என்ன கேட்கறது தேவனுக்கு கொடுத்துருன்னு சொன்ன, ஏன் கேட்கறதுல? ஏங்க கேட்கறதுல நம்ம சிந்தனையே தேவனுக்கு தெரியும். நாம் என்ன கேட்போன்றது தேவனுக்கு தெரியும். நம்மளுடைய இருதயம் எப்படி தேவனை அப்ரோச் பண்றது தேவனுக்கு தெரியும். அப்போ ஆன்டிரைட் இருதயத்துல தேவன் என்ன இருக்குதுன்னு தெரியும். இதுதான் என் மகள் கேட்க போறான்றது தேவன் தெரியும். சரியான முறையில ஊழியக்காரன் அணுகிறா, அந்த வார்த்தை சரியான முறையில செலவையாத்தின் குமார்த்திகள் அணுகுறாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க, என்ன பண்ணிடிப்போம்? கொடுத்துடு. இப்ப இந்த அம்மா கேட்கறாங்க, தீர்க்கதரிசி சொல்லி தர்றாரு, பாத்துக்கோங்க. தேவன் சொன்ன இல்ல நீ என்ன பண்ணு, பக்கத்துல வந்து உன் சகோதரி இருக்கிறா, வியாதியா இருக்கிறாங்க, கால் ஊனமா இருக்கிறாங்க, அவங்களோட கேளு. வசதி இல்லாம இருக்கிறாங்க, அதை கேளு. இப்ப உனக்கு ஏதாவது காசு பணம் இல்ல கேளு, ஏதாவது கேளு, சீக்கிரம் கேளு அப்படின்னு சொல்லி யார் சொல்லி தர்றது? நீ உனக்கு மறிக்க 1000 வருஷம் உயிரோட வாழ்க்கை ஏதாவது கேள்வி போய் இப்படி கிடைச்சிடும். தீர்க்கதரிசியா சொல்லி தர்றாரு பாருங்க. இப்போ பாரு, ஏதாவது கேளுமானும் போது அந்த அமைதியே பார்த்துட்டு பிரணமா பார்த்து கேட்கிறான், நான் கேட்கக்கூடியது இல்லை, நான் விரும்பக்கூடியதில்லை, மகத்தான காரியம் என் குமாருடைய ரட்சிப்பு. நான் கேட்கக்கூடியது இல்லையா, என் குமாருடைய ரட்சிப்பு தான் மகத்தான காரியம், அது எனக்கு கொடுங்க. தேவனுக்கு தெரியும் என்ன கேட்கிறோன்னு சொல்லி, எதை கேட்கிறான்னு சொல்லி. நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்பிறத்திலும் பிற்பிறத்திலும் என்னை நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியம் எட்டாத உயரமா இருக்கிறது. அப்ப தேவன சொன்னாரு சொன்னா, இதோ கர்த்தர் வரைக்கிறதா ஒரு குமாரன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாய் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பாருங்க என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி சொல்றார், ஆவியானவர் விரும்புவதை கேட்கும்படி கூறு, அவள் விரும்புவதை கொடு என்றார். அது கீழே, நான் கர்த்தர் உரைக்கிறதாவது நீ விரும்புகிற எதையும் பேசு, ஏதாவது சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எதுவா இருந்தாலும் கவலை இல்லை. தேவன் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ அறிய விரும்பினால் நீ விரும்புகிற ஏதோ பேசு. நீ சொன்னது கரெக்ட் தான், நீ ஏதாவது சொல்லு, இப்ப நடக்கும். ஏன்னா தேவன் வந்து யாருக்கு சொன்னாரு? மோசேக்கு சொன்னார். அவங்க என்ன கேட்கறது கொடுத்துருப்பான். செய்தியாளருக்கு யார் சொல்றது? இப்போ அந்த செலவையாத்தின் குமார்த்தியில் புத்தியில கனிகளை வந்து கேட்கறாங்க இல்லையா, அவங்க கரெக்டான அப்ரோச்ல வந்தாங்க, கரெக்டான முறையில வந்தாங்க, அவங்க ஆஃப் ஸ்பிரிங் என்னன்னு தெரியும், அவங்க லைனேஜ் அறிஞ்சிருக்கிறாங்க. நீ என்ன கேட்கற, என்ன பண்ணிப்போம் கூட, நீ எதுவும் செய்யாத, தடை செய்யக்கூடாது. இப்போ அப்ப புது பைலா என்ன பண்ணு, இதுக்கு முன்னாடி சட்டமே இல்லை, இது முன்னாடி சட்டம் இருந்துச்சா? அதே போல ஹாட்டி ரைட்டுக்கு முன்னாடி ரட்சிப்புக்கு இருக்கிற படிகள் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த சட்டம் இருந்துச்சா? தேர்ட் புல் கிரியை செய்ய தொடங்குதாங்க. தேர்ட் புல் கிரியை செய்ய தொடங்குது. தேர்ட் புல்ல ஒரு பார்ட் தான் ரட்சிப்பு. நான் சொல்லணும் இல்லைங்களா, முதல் பார்ட் என்னக்குது, மீனுடைய உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. கில்ஃபிஷ் உயிர்த்தல், 3ஆம் எழுப்பு தீர்க்கதரிசி வாழ்க்கை நடந்துச்சு. மீன் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. 2வது அணில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இதே போல மேடாபிராயுடைய டியூமர் கட்டிக்கான சுகத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் கோலரோட அப்படிங்கிற இடத்துல வந்து புயல் இயற்கை கட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் ஹாட்டி ரைட்டுடைய பிள்ளைகள் ரட்சிப்பு. அப்போ முதல்ல என்னங்க, உயிர்த்தெழுதல், சிருஷ்டிப்பு, அது இயற்கை கட்டுக்குள்ள வர்றது, சுகமளித்தல், அப்புறம் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு 3ஆம் எழுப்பு. இது வரைக்கும் உரைக்கப்பட்ட வார்த்தையில ரட்சிப்பு நடந்திருக்கா?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ விட்டா ரட்சிக்கப்படுகிறது பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நான் சொன்னேன். தேவன் ஒரு சில நேரத்துல பைபாஸ் பண்ணி கொண்டு வருவார். ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இன்று என்னோட கூட நீ பரதேசத்தில் இருப்பாயின்னு சொல்லி அந்த மிகாயலுக்கு சொன்னது போல இவங்க 2 பேருக்கு சொன்னார், கர்த்தர் உரைக்கிறதாவது பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னும் போது எங்கேயோ இருந்த 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஏளனம் செய்து கொண்டிருந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் விழுந்து பிறலை அவங்களுக்குள்ள ஆவி புறப்பட்டு வந்து பாவத்தை அறிக்கைட்டு ஒப்பு கொடுத்து ஊழியத்துல இணைச்சிட்டாங்க. 3ஆம் இலக்குல நடந்துச்சு. இதேதான் செலபயாத்தின் குமார்த்திகளுக்கும் நடக்குது. சட்டமே இல்லை, புது சட்டத்தை போடிப்போம். சிருஷ்டிப்பின் நாட்கள் இல்ல, அது சட்டமே இல்லை. பாருங்க, அது தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்து நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் வாசிக்கிற பாருங்க. முக்கியமான விஷயம் பாருங்க, என்ன கேட்கிறாரு பாருங்க. அங்கே பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் மேல் நடப்பிக்கப்பட்டது இதுவே நண்பனே என்னவென்று புரிகிறதா? அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என்னுடைய முழு ஜீவியத்திலும் ஒருபோது நான் உணர்ந்தே இல்லை. தீர்க்கதரிசிக்கு ஒரு அபிஷேகம் வருது அந்த இடத்துல. அந்த மாதிரி அபிஷேகம் ஆக்டிரைட் பேசும்போது தவிர எப்போ தீர்க்கதரிசி ஊழியத்தை உணர்ந்ததே இல்லையா? அவ்வளவு அபிஷேகம் வருது. மீன்ஸ் காரணம்னா அந்த அபிஷேகம் தீர்க்கதரிசி வந்தது கிடையாது. அந்த ஆக்டிரைட்டுக்காக உரைக்கப்படுற வார்த்தைக்காக தேவன் அவருக்குள்ள நிரம்பினார். அது ஒரு மனிதன் மேல் நடப்பிக்கப்பட்டது அதுவே முதல் முறையாகும். அது உரைக்கப்பட்ட வார்த்தை ஒரு மனிதனுக்கு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மற்றதெல்லாம் வந்து கட்டி மேல நடந்திருக்கும், ஃபிஷ் மேல நடந்திருக்கும், இயற்கை மேல நடந்திருக்கும். கரெக்டுங்களா? இயற்கை மேல நடந்துச்சு, அணில் மேல நடந்திருக்கும், இதெல்லாம் வேற. ஆனா தனிப்பட்ட மனுஷன் மேல இவ்வளவு பவரா இப்பதான் நடந்திருக்கு முதல் முறையா. ரட்சிப்புன்றது பைபிள்ல நீங்க பார்த்துக்க முடியாது. பேட்டர்ன் பாருங்க, அது சொல்றாரு. பாருங்க என்ன நடக்குது. அது உயர்குடி மக்களையும் மற்ற யாவரையும் புறக்கணித்து விட்டு அங்கே மலையின் மேல் ஜீவித்து கொண்டிருந்த ஒரு சிறு ஏழை விதை பெண்ணிடம் சென்றது. ஏன்னா சரியான அப்ரோச் இருந்துச்சு. 2வது ஊழியனை மதிக்கிற ஒரு தன்மை இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப அவள் எதை கேட்பாள் என்று தேவன் அறிந்திருந்தார். அவருடைய 2 பையன்களும் அது உரைக்கப்பட்ட அதே நிமிடத்திலேயே மகிமையான விதமாய் ரட்சிக்கப்பட்டனர். எதை கேட்டாலும் இப்ப என்ன பண்ண கொடுத்துரு, எதை கேட்டாலும் கொடுத்துருட்டாரு. இப்ப அடுத்தது பாருங்க, நான் கடைசியா அந்த வாசிக்கிறேன். இப்போ அதே போல செலபயாத்தின் குமார்த்திகளை கேட்டது என்ன பண்ண கொடுத்துருன்னு சொன்ன தேவனுங்க புது பைலாவை போடுறாரு. வாசிக்கிற பாருங்க, கடைசியா என்ன போடுறாரு பாருங்க. என்ன நடக்குது? முக்கியமான விஷயம். அப்போது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி யோசேப்பின் புத்திரின் கோத்திரத்தால் சொல்லுகிறது சரியே. இது முடிஞ்சுங்களா? இது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. சொன்னா இது இஸ்ரவேல் புத்திரரார் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாரு பாருங்க. இப்படி இருக்க சீட்டு போட்டு தேசத்தை புத்திரருக்கு சுத்தமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே. மோசையை நோக்கி செலபயாத்தின் புத்திரர் மனாசையின் புத்திரத்தார் திரும்பவும் 2வது முறை கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முறை சொல்லிட்டாங்க. தேவன் சொன்னார் அவங்க கேட்கறது என்ன பண்ணிப்போம் குடுன்னு சொல்லியாச்சு. மோசையில தான் சீட்டு போட்டு போயிட்டாரு. ஜோஷுவா அதை பங்கிடணும். மோசை என்ன பண்றாரு? சீட் போட்டு இவங்களுக்கு எல்லாம் இது குடுன்னு சொன்னாரு. ஜோஷுவா பங்கிடணும். இப்போ மோசே சொல்லிட்டாரு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா சுதந்திரம் இன்னும் கொடுக்கப்படல. சுதந்திரம் என்ன பண்ண சுதந்திரம் கொடுக்கப்பட்ட உடனே அடுத்தது மோசேக்கு தேவன் சொன்னாரு புது சட்டத்தை பைலாவா போடு, இந்த பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடு, மனாசே கோத்திரத்துல சுதந்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே இதுல அடுத்த 2வது சிக்கல் வருது. 2வது சிக்கல், சரி இந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, இந்த பெண் பிள்ளைகள் போனபடி சுதந்திரம் போயிடுமே, என்ன பண்றது? இருக்கா இல்லையா பிரச்சனை? இந்த பெண் பிள்ளைகள் போன என்ன போயிடும்? சுதந்திரம் போயிடுமே, என்ன பண்றதுன்னு போது இதுக்காக அடுத்த பைலாவை தேவன் போடுற. ஃபர்ஸ்ட் சட்டம் பெண்களுக்கு கூடுன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த சட்டம் இது வரைக்கும் ஏற்படுத்தப்படல. அடுத்த பைலா என்ன பைலா கேட்கிற பாருங்க. அன்றும் எங்கள் சகோதரராகிய செலபயாத்தின் சுதந்திரத்தை அவருடைய குமார்த்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே தேவன் சொன்னார்ல. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரத்துடைய வேறு கோத்திரத்தின் புத்திரக்கு மனைவியிலானால் அந்த கோத்திரத்தோட சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்தில் நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கு இல்லாமல் அற்று போகுமே. இப்ப என்ன பண்ணு, இந்த பெண்கள் அவங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு, இவங்க என்ன பண்ணும் மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணும்போது இந்த சுதந்திரம் யாருக்கு போயிடும்? அவங்க வேறொரு கோத்திரத்துல மேரேஜ் பண்ணாங்களா அந்த கோத்திரத்துக்கு போயிடுமே, என்ன பண்றதுன்னு சொல்லி திரும்ப 2வது பைலா கேக்குறாரு. அப்போ மோசஸ் மூலமா செகண்ட் பைலா இங்க வருது. ஒரு கோத்திரத்துல இருக்கிற பெண்
அந்த கோத்திரத்துல இருக்கிற ஆணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சொத்தை மீட்பு யார் தான் பண்ண முடியும்னா ஆண் தான் மீட்க முடியுமே தவிர பெண் மீட்க முடியாது. அப்ப என்ன பண்ண சொன்னா ஒரு ஒரு கோத்திரத்துல இருக்கிற பெண் அந்த கோத்திரத்துல இருக்கிற இனத்தான மேரேஜ் பண்ணும். அப்ப இனத்தானுடைய பைலா கெய்ன்ஸ்மேன் பைலா இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. கெய்ன்ஸ்மேன் இனத்தான் மீட்பு சட்டம் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்தை ஒரு ஆண் இழந்து போனான்னா பெண் அங்க இருப்பா. அப்ப யார் மீட்கொள்ளணும்னு சொன்னா இனத்தான் வந்து சொத்து சுதந்திரத்தை என்ன பண்ணும், சொத்தை மீட்டுக் கொள்ளணும். அப்ப மீட்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சொத்து அந்த பெண்ணோட தான் இருக்கும். இழக்கப்பட்டு போனது அந்த அந்த பெண் இறந்து போனபடி சொத்து என்ன பண்ணிடும், போயிடும். அந்த கோத்திரத்துக்கு போயிடுமே தவிர அந்த குடும்பத்துல இருக்கிற வம்சாவளிக்கு அந்த சொத்து வராது. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா யாரோ ஒருத்தர் அந்த இனத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும். அப்ப இந்த செலவையாத்தின் புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கு அதே கோத்திரத்துல இருக்கிற மணவாளர்கள் உள்ளவராக. எதுக்காக? அந்த சுதந்திர விதத்தை பாதுகாக்கிறதுக்காக, வித்தை கொண்டு வர்றதுக்காக. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு அந்த சுதந்திரம் நிலைத்திருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா திருமண உறவுக்குள்ள போகணும். இவங்க கன்னிகைகள் இப்ப என்னவா மாறணும், மணவாட்டிகளா மாறணும். மணவாட்டிகளா மாறி மணவாளனை செலக்ட் பண்ணும். அந்த மணவாளன் வேற ஒரு கோத்திரத்துல இருக்கக்கூடாது. டினாமினேஷன் மணவாளன் வேற ஒரு கோத்திரத்துல இருக்கக்கூடாது. அந்த கோத்திரத்துல இருக்கிற மணவாளனை திருமணம் செய்து கொள்ளும் போது ஓன் பிளட்ல மனாசே பிளட்ல இருக்கிறவர்களை திருமணம் செய்து கொள்ளும் போது அப்ப என்ன சொன்னா அந்த சுதந்திரத்துடைய தொடர்ச்சி அடுத்த குமாரனுக்கு கடந்து வரும். அப்ப என்ன நான் ஆல்ரெடி சொன்ன அடுத்த பாயிண்ட் என்ன சொன்ன உங்களுக்கு, இங்க பாருங்க, சுதந்திரம் மீட்போட சம்பந்தப்பட்டது. நான் திரும்ப கடைசியா முடிக்கிறேன். சுதந்திரம் எதோட சம்பந்தப்பட்டது? சுதந்திரம் யாருக்குரியது? சுதந்திரவாளிக்குரியது. ஏன் அவர் ஒருத்தர் தான் தெரியுமா? உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? சுதந்திரம் யாரோட சம்பந்தம், யாருக்குரியது? சுதந்திரவாளிக்குரியது இல்லைங்களா? அப்ப சுதந்திரம்ன்றது எப்ப கிடைக்கும்னு சொன்னா அந்த அந்த சுதந்திரவாளி ஃபர்ஸ்ட் அடிமையா இருக்கிறான் சிறு வயசுல இருக்கும்போது, இல்ல அவன் சுதந்திரத்தை இழக்கப்பட்டு போயிருப்பான். அடிமையா இருந்து அவன் குறிப்பிட்ட காலம் வர்ற வரைக்கும் உபாத்தி கீழே இருப்பான். அதுக்கப்புறம் சுதந்திரிப்பான். இல்லைன்னு சொன்னா சுதந்திரத்தை இழக்கப்பட்டு போனவனா இருப்பான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சுதந்திரத்தை என்ன பண்ணிப்போம், மீட்டு கொடுக்கணும். அப்ப சுதந்திரம் எதோட சம்பந்தப்பட்டது? மீட்போட சம்பந்தப்படுது. மீட்கப்பட்டாதான் அந்த சுதந்திரவாளி சுதந்திரத்தை மீட்டுக் கொள்ள முடியும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த மீட்புக்கு இன்னொரு பைலா இங்க போடப்படுது. இந்த மீட்பு இனத்தானோடு சம்பந்தப்படுது. யாரோட சம்பந்தப்படுது? இனத்தான். யார் இனத்தான்? கெய்ன்ஸ்மேன், கிட்டின உறவு தான். ஒரே கோத்திரத்துல ஒரே பிளட்ல வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த செலவையாத்தின் குமார்த்திகள் யாருன்னு சொன்னா யோசேப்புடைய வம்சாவளியில வந்தாங்க, மனாசையுடைய கோத்திரத்துல வந்தவங்க, மாகீருடைய வம்சத்துல வந்தவங்க, ஏபேருடைய வம்சத்துல வந்தாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன கீலேயாத்துடைய வம்சத்துல வந்தவங்க. இந்த வம்சத்துல வந்தவங்க ஆண்கள் இல்ல, இந்த 5 பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதே கோத்திரத்துல இருக்கிற மணவாளன் தேவை. அப்ப நம்மளுக்கு கூட என்னங்க, நம்ம எந்த கோத்திரத்துல வந்தோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வம்சாவளியில வந்தோம். நமக்கு இன்னைக்கு ஒரு மணவாளன் தேவை. இப்ப நம்ம என்ன பண்ணணும், கன்னிகையில இருந்து எந்த ஸ்டேஜுக்கு வரணும்? நம்ம சுதந்திரத்துக்காக மணவாட்டி என்ற ஸ்தானத்துக்கு வரணும். மணவாட்டினாவே அங்க யார் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மணவாளன் யாரா இருக்கிறார்? மீட்பரா இருக்கிறார். அவங்கதான் மீட்டுக் கொள்ள முடியும். சுதந்திரிக்கிறதுக்கான சுதந்திரத்தை பாதுகாக்கிறது ஒரு ஆணுடைய வித்தால முடியும். நான் பெண்ணா இருந்த முடியாது. சுதந்திரத்தை வாங்கிக்க முடியும். ஆனா நான் யார மேரேஜ் பண்ணிக்கணும்? என் இனத்தான நான் திருமணம் செய்து கொண்டா மட்டும்தான் என் சுதந்திரம் அந்த வித்தின் மூலமா தொடர்ந்து போகும். அதான் பைலா. அதான் பைலா. இப்ப அடுத்த பைலா போடப்படுது. நான் தான் சொன்னேன், சுதந்திரம் மீட்போட சம்பந்தப்பட்டது, மீட்பு திருமணத்தோட சம்பந்தப்பட்டது. திருமணம் இனத்தானா இருக்கணும். திருமணம் யாரும் வேற கோத்திரத்துல திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம கூட யார திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவாகிய நம்முடைய இனத்தான திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மீட்பரு மணவாளனாக வேண்டும். இந்த மீட்பர் தான் மணவாளனாக வேண்டும். இந்த மணவாளனாலதான் மீட்பு நடக்குது. மீட்பால சுதந்திரம் வருது. நம்ம சுதந்திரம் நமக்குள்ள அவரோட வித்தை சுமக்கும் போது நமக்குள்ள சுதந்திரத்தை கொண்டு போக முடியும். இந்த செலவையாத்தின் குமார்த்திகளுக்கு 2வது சட்டம் இங்க ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் முதல் சட்டம் வருது, சுதந்திரம் கிடைக்குது. 2வது சட்டம் வரும்போது அவன் வந்து கோத்திரத்துல தான் திரும்ப செய்யணும். அவன் சொந்தத்துல தான் இருக்கணும், இனத்தானா இருக்கணும். மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போ
அடுத்தது மூணாவது காரியம், இதை நிறைவேற்றணும். 2 பைலா வந்தோடனே பைலாவா என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல பரிசோதிக்கணுமா இல்லையா? தேசத்துல ஒரு சட்டம் போடுறாங்க, அது பரிசோதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? இப்ப ஜோஷுவா அப்படின்னா யாருங்க? ஜோஷுவா தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்களா? அவர் தான் இதை பங்கிடுறாரு இல்லையா? இப்ப எங்க பங்கிடுறாரு? அடுத்தது பாருங்க, ஜோஷுவா என்ன பண்றாரு? கடைசியா தேசத்துக்கு வரும்போது கடைசியா நான் முடிச்சிடறேன் பாருங்க, கடைசி பாயிண்ட். அங்க பாருங்க, அடுத்து மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் குமாரர் ஏபேரின் மகன் செலபயாத்துக்கு குமார்த்திகள் தவிர குமாரர்களை அவன் குமார்த்திகளின் நாமங்கள் நற்கில மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், தெர்சால் என்பவர்கள். அவர்கள் ஆசாரனாகிய எலையாசாருக்கு திரும்ப ஜோஷுவா காலத்துல வந்த விஷயத்தை திரும்ப வருது. ஜோஷுவா காலத்துல மோசே சொன்ன போனார்ல சட்டம், மோசே சொன்னார்ல சட்டம் போட்டார்ல, கவனிங்களா? மோசே முதல் சட்டத்தை போட்டாரு, சுதந்திரத்தை கொடுன்னு சொன்னாரு. 2வது முறை வரும்போது அவங்களே அப்படியே மேரேஜ் பண்ணாம இருக்கும்போது சுதந்திரம் என்ன ஆகுது? நிக்காது. அவங்க என்ன பண்ணும்? மேரேஜ் பண்ணும், மனவாட்டிகள் ஆகணும்னா அவங்க இனத்தார மேரேஜ் பண்ணும். வேற இனத்தார மேரேஜ் பண்ணா சுதந்திரம் வேற கோத்திரத்துக்கு போயிடும், இந்த கோத்திரத்துக்குள்ள இருக்கணும். இப்போ இந்த 2 சட்டம் போடாச்சு, இதை நிறைவேற்றுறதுக்கு யார் வரணும்? சுதந்திரவாளி வரணும். அதுக்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் ஜோஷுவா தான் தேசத்தை பங்கிடுறது. மோசே சீட்டு போட்டாரு, ஜோஷுவா பங்கிடுறாரு. இப்போ ஜோஷுவா பங்கிடுற காலம் வருது எப்போன்னு சொன்னா யோர்தானுக்கு அப்புறம் என்ன பாருங்க, யோர்தானுக்கு பாருங்க நடுவே சுதந்திரம் கொடுக்கும்படி மோசே கட்டளையிட்டார். எலையாசருக்கும் நூனின் குமாரனாகி யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். யாரு? அந்த பெண்கள். ஆகையால் அவர் தகப்பனுடைய சகோதரிகள் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவருடைய சுதந்திரம் கொடுத்தான். இந்த பெண்களுக்கு சுதந்திரம் இங்க ஆண்கள் மத்தியில வருது. எப்படி வருதுன்னு சொன்னா, திருமண உறவை ஃபர்ஸ்ட் வந்து தேவனர் சட்டத்தை போடுறாரு, அதுக்கப்புறம் திருமண பந்தத்துக்குள்ள வரும்போது தேசத்துல சுதந்திரம் வருது. யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத், பாசான் என்னும் தேசங்களையும் மனாசேக்கு சீட்டில் விழுந்த பங்கு 10 பங்குகளாம். மனாசேயின் குமார்த்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசே மற்ற புத்திரருக்கு கீலேயாத் சுதந்திரம் கிடைத்தது. கீலேயாத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, கீலேயாத்துலதான் எலியா தீர்க்கதரிசி வந்தார். கீலேயாத்துலதான் பிசின் தைலம் இருக்குது. கீலேயாத்துலதான் யாபேசின் மனுஷர் வந்தாங்க. கீலேயாத்துலதான் பர்சிலா, தாவீதை பாதுகாத்த பர்சிலா வந்தான். இந்த கீலேயாத் மலை பாங்கான தேசம். கீலேயாத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ராக்கி ரீஜன், மலை பாங்கான தேசம். நம்ம கூட இங்க எங்க இருக்கிறோம்? இப்போ பிரமிட் மலையில தான் இருக்கிறோம். இந்துதான் நமக்கு சுதந்திரமா கிடைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த பைலா எப்படி அமைக்கப்பட்டிருக்கு திரும்ப டோட்டல் ரீகால் பண்றேன். முதலாம் 3ஆம் யாத்திரையில இருக்கிறோம். இந்த 5 புத்தியுள்ள கனிகளா நம்ம இருக்கிறோம். நம்முடைய தகப்பன் ஆல்ரெடி எங்க போயிட்டாரு? தேசம் உள்ள போயிட்டாரு. அவ வார்த்தைக்கு விரோதமா ரெபல் பண்ணவர் அல்ல. நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு தேவன் வச்சிருக்கிற கண்காணி ஆகிய மோசஸ் கிட்ட வரோம், சரியான அப்ரோச்ல வரோம், ஆசரிப்பு கூடாரத்துல வர்றோம், அவரை வந்து மரியாதை தரோம். நம்ம கரெக்டான முறையில வம்சவாரிய அறிஞ்சிருக்கிறோம். நம்ம கேட்கிறோம், கேட்டபடி தேவன் மோசே கட்டளை எடுக்கிறார். அவங்க கேட்கறத என்ன பண்ணிப்போம்? இது வரைக்கும் அந்த பைலாவே இல்லை, ஆட்டி ரைட் கேட்ட மாதிரி அந்த பைலா அமைக்கிறார். அடுத்தது சுதந்திரம், சுதந்திரவாளியோட மீட்போட சம்பந்தப்படுது, மீட்பு திருமணத்தோட சம்பந்தப்படுது. திருமணம் எதோட? இனத்தானா இருக்கணும், இனத்தான் தான் மீட்பா இருக்கணும். மீட்பு தேவன் மீட்டு கொடுத்து தேவன் ஜோஷுவா வச்சு 2 பைலா ஏற்படுத்தி சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி தான் சுதந்திரவாளி. மோசே காட்சியை விட்டு போயிட்டார், தீர்க்கதரிசி காட்சியை விட்டு போயிட்டார். ஜோஷுவாவோட மினிஸ்ட்ரி இங்க இருக்குது. இவர் தான் இந்த புத்தியுள்ள 5 கனிகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ரைட் கைண்ட் ஆஃப் அப்ரோச். நம்ம யாருன்னு அறிகிற நிலை. இந்த உலக காரியம் நமக்கு வேணாம். நமக்கு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்துல என்ன வேணும்? தேசத்துல சுதந்திர வீதம் வேணும். இதான் இந்த இடம். இங்க பாருங்க, இது யோர்தானுக்கு அப்புறத்துல இந்த இடத்துல மனாசே கோத்திரத்துல ராமோத் கீலேயாத்துல இந்த பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. ராமோத்லதான் கீலேயாத்துலதான் என்ன இருக்குது? பிசின் தைலம் இல்லையோ அது பரிசுத்த ஆவி அடையாளம். ராமோத்துக்கு கீலேயாத்துல பிசின் தைலம் யாருன்னா தீர்க்கதரிசி. அது தீர்க்கதரிசி மூலமா என்ன வருது? ஒரு நாட்டுல வந்து தேவன் வந்து சுகமளித்தல கொண்டு வர்றார் இல்லைங்களா? பிசின் தைலம் பரிசுத்தாவி. அந்த கீலேயாத்துல யாரும் வந்து தீர்க்கதரிசியாகி எலியா வந்தாரு. அவருக்குள்ளதான் தேவன் அந்த பிசின் தைலத்தை வச்சிருந்தார்.
இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அங்கதான் இருக்கிறோம். நம்மளோட சுதந்திர விதம் வந்துச்சு நமக்கு. எந்த முறையில வந்தீங்க? சரியான முறை, மரியாதை. உங்களோட லைனேஜ் உங்களுக்கு தெரியுமா? நான் பெண்களா இருக்க 5 கனிகளா இருக்கிறேன். 10 பேர்ல 5 புத்தியுள்ள கனியா இருக்கணும். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? நம்ம தான் எங்க இருக்கிறோம்? 3rd எக்ஸோடஸ்ல இருக்கிறோம். அப்போ தலைப்பு கரெக்டா? டாட்டர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவனுக்கு பிறந்தவங்க. நம்ம இந்த காலத்து முதற் பேரானவன் யாரு? தீர்க்கதரிசியுடைய வித்துக்கு பிறந்தவங்க. அந்த வார்த்தையின் வித்துக்கு பிறந்தா நம்ம கூட்டம் 5 புத்தியுள்ள கனிகளா இருக்கிறோம். டு ஆஸ்க் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். எதை கேட்கிறோம்? நம்ம சுதந்திரத்தை கேட்கிறோம். ஏன்னா நம்ம சுதந்திரவாளி இல்லைங்களா? எந்த வம்சாவளியில வந்தாங்க? யோசேப்புடைய வம்சாவளியில, சன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பின் குமாரோட வம்சாவளியில. எத்தனாவது ஜெனரேஷன்? 7th ஜெனரேஷன். இன் திஸ் 3rd எக்ஸோடஸ், 3ஆம் யாத்திரையில இருக்கணும் இல்லைங்களா? இப்ப சுதந்திரத்தை தேவன் பங்கிட்டு கொடுக்கிறாரா? மாம்ச ரீதியா ஒருவேளை பூமியில இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் சுதந்திரத்தை கொடுக்குறாரு. நம்ம அக்கறைக்கு போகும்போது நமக்கான ஒரு இடத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நம்ம யாரை பாக்குறோம்னு சொன்னா நம்முடைய தகப்பனை கூட நாங்க பார்ப்போம். நம்முடைய தகப்பன் யாருங்க? அப்ரஹாம் இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவலி அவருடைய ஆப்ஸ்பிரிங்ஸ் தான் நம்ம எல்லாமே. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அந்த மாம்ச ரீதியா என்ன கிடையாது. திரும்ப புரிஞ்சுங்க, மாம்ச ரீதியா என்ன கிடையாது. அது தேவன் அவருக்குள்ள வார்த்தையை வச்சிருந்தார் இல்லைங்களா? அவர் யாரோட வம்சாவளின்னு சொன்னா யோசேப்புடைய வம்சாவளி. அவர்தான் சொன்னார், நான் மோசே பிரசங்கிச்சதே சரி, பவுல் பிரசங்கிச்ச நான் பிரசங்கிச்சேன். அப்ப அவருக்கு என்ன சொல்லப்படுச்சு? நீ ஒரு நாள்ல உன் ஜனங்களை நியாயத்திற்க இருக்கிறீர். அவரை கரெக்டா டிக் பண்ண நாம நியாயத்திற்க விட மாட்டோம். அவருடைய நீங்க கரெக்டான பிரீச் பண்ணியா டிக்கிங், இப்போ உங்களுக்கு ஜனங்களா கூட்டு உள்ள போ, உங்களுக்கான சுதந்திரத்தை நீ என்ன பண்ண அனுபவித்துக் கொள்னு சொல்லப்படுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க பெண்களாயிட்டோம், பிரச்சனை தான். பெண்களாச்சோம் நியூ பைலா போடணும். நம்ம போய் எங்க கேட்கணும்? சரியா தேவனை இன்னைக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனை கரெக்டா வரணும். நமக்கு என்ன வேணும்? சரியான அப்ரோச் வேணும், மரியாதை வேணும். என்ன பண்ணல? கரடிகளை வந்து என்ன பண்ணணும்? 42 பேருக்கு வீரி போட்டுச்சு. கரடி எது அடையாளமா? அசுத்தாவிகளுக்கு அடையாளம் தெரியுமா? கரடிகள் என்ன பண்ணுது? பீரி போட்டுருச்சு. வீட்டுல பேச அசுத்தாவி பிள்ளைகளை பீரி போட்டுருச்சுன்னா அவங்க என்ன பண்ண? மறிச்சிடும். ஸ்பிரிச்சுவலி டைட் ஆயிடுவாங்க, ஆவிக்குரிய விதத்துல மறிச்சிடுவாங்க. அப்போ வீட்டுல இருக்கிற பெற்றோர் சரியான வார்த்தையை ஊழியக்காரனுக்கு விரோதமா, எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசக்கூடாது. அந்த ஊழியத்தை மதிக்கணும். தேவன் அந்த மனுஷனை கூட அழைக்கல, அந்த ஊழியத்தோடு கூட அந்த வித்துக்களை கூட சேர்த்து அழைச்சிருக்கிறார். அப்ப அந்த அப்ரோச் வரும்போது தான் தேவன் வாழ்க்கையில மாறுதலை உண்டு பண்ண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்ணுகளை மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் நல்ல கூட்டி தந்து காண செய்திருக்கிறீர். இதனால நாங்கள் சலபையாத்தின் குமார்த்திகளாய் நாங்கள் இருக்கிறோம். புத்தியுள்ள கனிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஐயா, எங்களை தரமேட்டமா தாழ்த்துக்கிறோம். நான் சரியான அணுகுமுறையில வந்தோம். என்னோட லைனேஜை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கத்தாவே, என்னோட தகப்பன் ஒருபோதும் வார்த்தைக்கு ரெபல் பண்ணவர் அல்ல, விரோதமா நின்றவர் அல்ல. கத்தாவே, மன்னிக்க முடியாத குற்றம் அல்ல ராஜா. கத்தாவே அப்பா, என்னோட தகப்பன் ஸ்பிரிச்சுவலி அவர் அந்த கரையில இருக்கிறார், நாங்க இங்க இருக்கிறோம். புத்தி உள்ள கனியில நாங்கள் இருக்கிறோம் ராஜா. நாங்கள் கத்தாவே அவருடைய வார்த்தையின்படி கேட்கிறோம். நாங்கள் சுதந்திர வீதத்தை கேட்டோம் ராஜா. நீ எங்களுக்கு ஒரு மனவாளனை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் புத்தியுள்ள கனிகளா இருந்து என்னோட சுதந்திரத்தை மீட்பை நாங்கள் பெற்று ராஜா சுதந்திரிக்க கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க. இதோ உலக தோற்றத்து முதல் இப்பேற்பட்ட காரியம் நடக்கவே இல்லை ராஜா. ஒரு மகத்தான காரியத்தை பேசினாங்க, ஆன்டி ரைட்டை போல் பேசினாங்க ராஜா. ஒரு வகையில நாங்களும் ஆன்டி ரைட்டா இருக்கிறோம். என்னோட முந்தின புருஷன் உலகம் மரித்து போயிருக்கிறது கத்தாவி. இதனால நாங்கள் கத்தாவி உண்மை மனவாளனா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. இந்த வெளிப்பாடுகளால நிரப்பின கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா, பிள்ளைகள் சரியான முறையில சலவையாத்தின் குமார்த்திகளாய் ஆசரிப்பு கூடாரத்துல சோசன் பிளேஸ்ல வந்து சந்திக்க கிருபை கூட்டி கொடு. தன்னுடைய எல்லா விதமான கேள்விகளையும் தன்னுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களையும் சரியான முறையில இடத்துல வைக்க பதில கொடுக்க கிருபை கூட்டி கொடுங்க. எங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் ராஜா பரிசுத்த ஆவிக்குள்ள வைத்திருக்கிறீர். எங்களுக்கான ஜோஷுவா, எங்களுக்கான தேசத்தை சுதந்திரத்தை கத்தாவே எங்களை சீட்டுல விழப்பட்டிருக்கிறது. நாங்களை சுதந்திரிக்க கிருபை கூட்டி கொடுங்க. பெரிய முதல் சிறு வரைக்கும் ஆசீர்வதிங்க, பலப்படுங்க. இருதயத்தை உங்க தலைமையிட்ட தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆசீர்வதிக்க ராஜா. இதே நேரத்துல ராஜா ஒரு விசேஷ விண்ணப்பத்துக்காக நாங்கள் சன்னிதானத்துல வருகிறோம் ஐயா. கத்தாவே, மாலூர் பகுதியில் இருக்கிற கத்தாவே நிதமே சகோதரிக்காய் சனத்துல வருகிற ராஜா. அந்த சகோதரிக்கு கத்தாவே அப்பா இருக்கிற உடல் பிரச்சனை, முதுகு பிரச்சனை சனத்துல வருகிற ராஜா. அவ பரிசுத்த ஆவிக்குள்ள எல்லா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர் கத்தராய். இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி எங்கள் வீட்டாராய் நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. மகளுக்குள்ள அப்பா முதுகு பகுதியில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. ஆன்டி ரைட் கேட்டது கொடுக்கப்பட்டது ராஜா. நாங்கள் எங்கள் சகோதரியுடைய சுகத்தை மட்டுமல்ல ஆத்மாவையும் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபருடைய ஆத்மாக்களை கேட்கிறோம்
கர்த்தாவே நாங்கள் சரியான முறைப்படி நான் கேட்கிறோம். எங்க தகப்பன்மார்கள், எங்க தாய்மார்கள், எங்க சகோதரிமார்கள் எல்லாரும் எங்களை ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. விசேஷமாய் அப்பா அந்த மாலூர் பக்கத்துல இருக்கிற அந்த குடும்பத்துக்காக கூட, அந்த குடும்பங்களுக்காக கூட நன்றி ராஜா. அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்க கழுவப்பட கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நேரமே உங்களுடைய விடுதலையின் அம்பானது அந்த மகளுடைய முதுகு பகுதியை தொடட்டும் ஐயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நீ கேட்கிறதை பெற்றுக்கொள்வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா நீ உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா, மூன்றாம் எழுப்பின் மூலமா ராஜா அப்பா ரட்சிப்பையும் கர்த்தாவே சுகத்தையும் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இருதயத்தை தரமட்டுமா தாழ்த்துக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சந்தோஷ சமாதானம், அவருடைய மூன்றாம் ஈர்ப்பின் ஊழியம், அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் உங்களோடும் கூட என்னோடு கூட இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கிற மனவாட்டியின் பாகத்தோடு கூட நித்திய வரைக்கும் தொடர்வதாக. ஆமென்.